திருச்சிற்றம்பலம். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அன்பர்களே, நாம் இதுகாரும் நம்முடைய மாணாக்கர் கேட்ட கேள்விகளுக்கு ஆசிரியர் விடை சொல்லிய வகையில் 7 கேள்விகள் கேட்கப்பட்டன. 7 கேள்விகளுக்கும் விடை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, வினையேது, நான் ஏது, நீ ஏது, நடம் ஏது, அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று. இதுவரைக்கும் அந்த 7 கேள்விக்கும் விடை சொல்லப்பட்டு விட்டது. எனவே 44வது பாடலோடு வினாவும் விடையும் நிறைவு பெற்றுவிட்டது. இதற்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த தான் ஏது தேசிகனே சாற்று அப்படின்ற அந்த சொல்லுக்கு ஆனந்தராசன் ஐயா அவர்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்தத்தினுடைய துறை தலைவராக இருந்து பணியாற்றி இன்று இறைவனோடு இரண்டர கலந்திருப்பவர்கள். அவளை பற்றி சொல்லணும்னா, தன் வாழ்நாள் முழுக்க சைவத்திற்காகவே அர்ப்பணித்து கொண்டவர்கள் நம்முடைய ஆனந்தராசன் ஐயா அவர்கள். அவங்களுடைய நிறைவு காலம் வரையிலும் திருமுறைகளையும் சைவ சித்தாந்தத்தையும் கண்ணாக கொண்டு பல சித்தாந்த சாத்திரங்களுக்கு உரை கொடுத்த பெருமகனார். சிவஞான போதத்தை எல்லோரும் எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு சிவஞான போதத்துக்கான உரை நூலும் கொடுத்திருக்கிறார். வழித்துணை விளக்கம் என்று ஒரு நூலும் செய்திருக்கிறார். அந்த மாவாடியத்தின் சாரத்தை ஒருவாறு வழித்துணை விளக்கம் என்ற முறையில் கொடுத்திருக்கிறார். உண்மை விளக்கத்துக்கு உரை கொடுத்திருக்கிறார். திருவருட்பயனுக்கு உரை செய்திருக்கிறார். சித்தாந்த கேள்வி பதில் அப்படின்லாம் ஒரு நூல் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இந்த பாட்டை கருதும்போது 6-7 கேள்வியாக கருதாமல் தான் ஏது தேசிகனே சாற்று, அந்த தான் என்பது முத்தி நிலையை குறிக்கும் என்று அவர்கள் 8 கேள்விகளாக ஆக்கி கொண்டாங்க. ஆனால் நம்முடைய நூலில் 7 கேள்வி தான் பெரும்பாலும் சுட்டி காட்டப்படுகிறது. 7க்கான வினாவுக்கான விடை நம்ம பார்த்தாச்சு. இப்போ 45வது பாடல் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த பாட்டுக்கு ஒரு தலைப்பு உண்டு, முத்தி அடைந்தோர் நிலை. முத்தி அடைந்தவங்க நிலை எப்படி அப்படின்னு இங்கே கேட்கப்படுகிறது. அதற்கு இந்த பாட்டில் விடை சொல்லுகிறார் ஆசிரிய பெருந்தகை. நம்ம விடை சொல்வது மெய்கண்டார் அப்படின்னு நினைவில் வைத்துக்கொள்ளணும். ஏன்னா கேள்வி கேட்டிருப்பவர் மணவாசகம் கடந்தார், விடை சொல்லி கொண்டிருப்பவர் மெய்கண்டார் சொல்லி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நூல் அப்படித்தான் அவர் அமைத்திருக்கிறார். இது நூலின் அமைப்பில் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், கேள்வியும் விடையும் மணவாசகம் கடந்தாரை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது நமக்கு நாம் பார்க்க வகையில். ஆனால் அவர் தன் கேள்வியை விடைக்கான அந்த செய்தியை குருநாதன் சொன்னதாக நமக்கு விரித்து தந்து கொண்டிருக்கிறார். இனி 45வது பாடல் பாருங்கள். முத்தி அடைந்தோர், முத்தி தன்னை அடைந்தோர் முந்து பழம், முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவை இவற்றின் ஒத்த இரத மனம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவர் என்று ஓதும் விதி. இப்போ நமக்கு முன்னை பாடலில் நம்ம அஞ்செழுத்தின் உயர்வை படிக்கும்போது ஆகமம், வேதம்,
புராணம், இன்னும் என்ன நூல் இருக்குதோ அவையெல்லாம். அப்புறம் அடுத்து சொன்னார், ஆனந்த தாண்டவமும், ஆறாறு தத்துவத்துக்கு அப்பால் முத்தியும் அப்படின்னு சொல்லி முடித்தார். அந்த பாட்டை நினைவில் வைத்து கொள்ளுங்க. 44வது பாட்டில் ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த முத்தியுமாம், எல்லாமே 5 எழுத்தில் அடக்கன்னு சொல்லி முடித்தார். கேள்வி எங்கிருந்து தொடங்குறாரு? குருநாதா, முத்தியும் 5 எழுத்துன்னு சொல்கிறீங்களே, முத்தினா என்னன்னு சொல்ல வேண்டாமா? நீங்கள் முத்தியும்னு சொல்லிட்டீங்க, எனக்கு முத்தின்னா என்னன்னே தெரியலையே பெருமானே. இது மாணாக்கருடைய வினாவாயிற்று. இப்போ அதுக்கு விடை சொல்கிறார். எப்படின்னு கேட்டால், முத்திதனை அடைந்தோர் யார்? மோனந்த மாமுனிவர். மும்மலத்தை மோசித்து மோனந்த மாமுனிவர் இந்த இன்பத்தை நுகர்வார்கள் அப்படின்னு முன்னே சொல்லிட்டார். அந்த மும்மலத்தை மோசித்தவர்களாகிய மோனம் என்ற நிலையில் நிற்கக்கூடிய அந்த ஞானத்தை பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் முத்தியில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்குறார். முத்திதனை அடைந்தோர். இதில் அவர் சொல்லுவதை நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டே வரணும். முந்து பழம், போதுன்னா மலர்னு அர்த்தம். இங்கே போது என்பது மலர் அப்படிங்கிற பொருள். அங்கி நெருப்பு, வித்தகமாம் வீணை. இப்போ அவர் காட்டியிருப்பது 4 உதாரணம் சொல்லியிருக்கிறார். பழம், மலர், நெருப்பு, வீணை. அந்த பழம் என்று சொல்லும்போது ஒரு அடை கொடுத்தார். முந்து பழம், நல்ல கனிந்த பழம்தான் சுவையாக இருக்கும். அதனால் நல்ல கனிந்திருக்கக்கூடிய பழத்தில் பிரிக்க முடியாதது அந்த பழத்தில் இருக்கிற சுவை. பழத்தையும் சுவையையும் தனியாக பிரிக்க முடியாது. பழத்தும் அப்படின்னாவே அது சுவையுடையதாக இருக்கும். அதுபோல் மலர், அதன்கண் இருக்கிற நாற்றம், அதுக்கு வாசனை என்று சொல்லுகிறோம். அப்போ மலரையும் வாசனையும் பிரிக்க இயலுமா அப்படின்னு கேட்டால் பிரிக்க இயலாது. எங்கே மலர் இருக்கிறதோ அங்கு வாசனை இருக்கும், எங்கே வாசனை இருக்கிறதோ அங்கு மலர் இருக்கும். இது புரியுதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. எனவே பழத்திலிருந்து சுவையை தனித்து பிரிக்க இயலாது. பழத்தில் சுவை. அப்பர் தேவாரத்தில் காஞ்சிபுரத்தில் பாடியிருக்கிறார். பழத்தினில் இன்சுவை பண்ணினில் ஓசை, பழத்தினில் இன்சுவை கண்ணினின், அது சொல்றார், பழத்தினில் இன்சுவை பெண்ணோடு ஆணென்று பேசற்கு அறியவன், கண்ணில் உள்மணி கச்சி ஏகம்பனே என்று அப்பர் சுவாமி குறுந்தொகையில் ஒரு பாட்டு பாடுறார். இப்போ இறைவன் பழத்தின் சுவை போல் இருக்கிறான். அப்போ பழமும் சுவையும் ஒரு உதாரணம், மலரும் மனமும் ஒரு உதாரணம். அதாவது பிரிக்க இயலாது என்பதுக்கு உதாரணம். அதுபோல் நெருப்பு, சூடு ரெண்டும் பிரிக்க இயலாது. அங்கி, அதன்கண் சூடு. அதுக்கப்புறம் வீணை, வீணையிலிருந்து வருவது குற்றமில்லாத நாதம் அப்படின்னு சொல்வது. அதான் பாட்டில் சொன்னார், முத்திதனை அடைந்தோர் முந்து பழம். அந்த பழத்துக்கு நேராக நீங்கள் எங்கே பண்ணணும்? ஒத்த அப்படின்னு 3வது வரி தொடங்கி பாருங்கள். ஒத்த, ரதம், மனம், வெம்மை, எழில், நாதம். அப்போ பழம் 1, போது 2, அங்கி 3, வித்தகமாம் வீணை 4. 1, 2, 3, 4. அந்த 1க்கு நேராக இங்கே எது வரணும்? ரதம் வரணும். 2 மனம், 3வது வெம்மை, எழில் அப்படின்னு, வெம்மை அப்படிங்கிறது எழில், நாதம், அது 4. அப்போ இந்த 1 ஒன்றோடு கூட்டினீங்கன்னா அந்த பழத்தில் இருப்பது சுவை, போதில் இருப்பது நறுமணம், நெருப்பில் இருப்பது வெம்மை, வீணையில் இருப்பது ஓசை. இது அதாவது பிரிக்க இயலாது. அது மாதிரி முத்திப்பேற்றில் போய் ஒரு உயிர் கலக்குமானால் அந்த உயிரையும் இறைவனையும் பிரிக்க இயலாது. அந்த முத்தி இன்பத்தில் இருக்கும்போது அதை சொல்றார். எனவே பேரின்பமாகிய முத்தியை அடைந்தவர்கள் இறைவனுக்குள்ள அடங்கி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க?
பழத்தில் சுவை இருப்பது போல, மலரில் நறுமணம் இருப்பது போல. இது இங்கே சொல்லப்படுகிற உவமை அடங்கி நிற்றல், பிரிப்பின்றி இருத்தலுக்கு சொல்லப்பெறுவது. அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் அதுதான் பார்த்துக்கணும். எனவே பிரித்து காண மாட்டாது, அதனோடு கலந்து நிற்கக்கூடிய தன்மை, இதுதான் இன்ப நிலை என்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. இதுதான் இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி. அப்போ பழத்தில் சுவை போல், மலரில் மனம் போல், நெருப்பில் வெம்மை போல், வீணையில் ஓசை போல. இதெல்லாம் பிரிப்பின்றி இருக்கக்கூடியதுக்கு உதாரணம். நாம் இன்றைக்கி பாசத்திலிருந்து பிரிக்க முடியாமல் கிடக்கிறோம். அப்படி பாசத்திலிருந்து பிரிக்க முடியாத உயிருக்கு தனு கரண புவன போகத்தை கூட்டி பிறப்புக்கு உட்படுத்தி வினையை செய்ய வைத்து செய்த வினைகளை செய்தவரே நுகருமாறு செய்து பக்குவப்படுத்தி பக்குவத்தின் நிலை கண்டு குருவாக வந்து ஞானத்தை உபதேசித்து அந்த ஞான நெறியில் நின்று முத்தி என்கிற பேற்றினை பெறுகிற பொழுது சிவத்தில் கலந்து பிரிக்க இயலாதவாறு இருக்கும். நேற்று மலத்தையும், அதாவது ஆணவ மலத்தையும் நம்மையும் பிரிக்க முடியல, அவ்வளவு நட்போடு நானும் அதுவும் ஒன்று தான் இருந்தோம். இன்றைக்கி உடம்போடு கூடி உடம்பு நானும் ஒன்று, உடம்பையும் என்னால் விட முடியாது, என்னால் உடம்பு என்ன விடாது. அப்படி உடம்போடு கூடி ரெண்டும் ஒன்றா கிடக்கிறோம். நேற்று எப்படி மலத்தோடு கூடி மலமாக கிடந்தோமோ, இன்றைக்கி எப்படி உடம்போடு கூடி உடம்பாக கிடக்கிறோமோ, நாளை சிவத்தோடு கூடி சிவமாக கிடப்போம். மலத்தோடு இருக்கும்போது நாம் மலம் அல்ல, உடம்போடு கூடி இருக்கும்போது நாம் உடம்பல்ல, நாளை சிவத்தோடு கூடி இருக்கும்போது நாம் சிவம் அல்ல. 3 இடத்துலையும் சார்ந்ததின் வண்ணமே நமது இயல்பு. இதுதான் ஆன்மாவுக்கான இலக்கணம். எனவே மலத்தோடு கூடி மலமாம், உடலோடு கூடி உடலாம், சிவத்தோடு கூடி சிவமாம். அங்கே 3 இடத்திலும் ஆன்மா படியம் போல சார்ந்ததின் வண்ணத்தை பெற்று நிற்கிறது. எனவே உயிருக்கு என்ற தனி நிலை எதுன்னு கேட்டால் தனி நிலை இல்லை. இறைவன் வெளிச்சமாக இருப்பவன், இருளோ மலமோ இருளாக இருப்பது. உயிர் என்பது வெளிச்சமும் அல்ல இருட்டும் அல்ல, வெளிச்சோடத்தோடு கூடி வெளிச்சமாக இருக்கும், இருட்டோடு கூடி இருட்டாக இருக்கும். எது போல்? கண் போல. இப்போ நம்முடைய கண் எப்படிப்பட்டது? வெளிச்சத்தோடு கூடி இப்போ வெளிச்சமாக இருக்குது. இந்த விளக்குகள்லாம் அணைஞ்சிருச்சுன்னா இருட்டோடு கூடி இருட்டாக இருக்க போகுது. அப்போ கண் என்பது வெளிச்சமாக இருட்டா? இது வெளிச்சமாக இருந்தால் இருட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இருட்டாக இருந்தால் வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் கண் இரண்டிற்கும் இடம் கொடுக்கிறது. அது மாதிரி தான் ஆன்மா அறிவே வடிவமாக இறைவனாக இருந்ததுன்னா மலத்துக்கு இடம் இல்லை, மலமே இருந்ததுன்னா இறைவனுக்கு இடம் இல்லை. ரெண்டுக்கும் இடம் கொடுத்துருப்பதுனால இது ரெண்டும் கட்டான். 2 மிலி படிச்சிருக்கமா? எங்கேயோ படித்த மாதிரி இருக்கா? திருவாசகம் 2 மிலி இத்தனிய நேர்க்கே. அந்த 2 மிலி என்ற சொல்லுக்கு நான் சித்தும் அல்ல அசித்தும் அல்ல, இரண்டும் இல்லாதவன் அர்த்தம். ரெண்டோடு கூடி ரெண்டாயும் இருப்பவன் என்று பொருள். பின்ன வரும்போது பார்த்து கொள்ளலாம். சரி, அப்போ முத்தினா என்ன அப்படின்னு கேட்ட பொழுது 4 உதாரணத்தை ஆசிரியர் கொடுத்துருக்கிறார், மறந்துடக்கூடாது. அதாவது இங்கே சொல்லப்பட்ட 4 எது அப்படிங்கும்போது அந்த பழத்தில் சுவை, மலரில் மனம், நெருப்பில் சூடு, வீணையின் நாதம். இதை பிரிக்க இயலாது என்ற அந்த ஒன்றுக்கு தான் உதாரணம். எப்பவுமே உதாரணம் சொல்லும் பொழுது முற்றுமாக கருதக்கூடாதுங்க. ஒரு புடை உவமை என்று பெயர். அந்த ஒரு இடத்துக்கு தான் அதை வச்சுக்கணும், அதை விட்டு எல்லாத்துக்கும் பொருத்தக்கூடாது. எனவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைக்கு தான் முத்தி நிலை என்று பெயர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படி சொல்லி முடித்த உடனே மாணாக்கன் இப்போ மீண்டும் ஆசிரியர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த முத்தி நிலையை பற்றி இன்னும் கொஞ்சம் எனக்கு விரிவாக கொஞ்சம் சொல்ல முடியுமா பெருமானே அப்படிங்கும் பொழுது அதை எடுத்துக்காட்டு சொல்கிறார். எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறத அடுத்த பாட்டில் பாருங்கள். 46 தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல்
தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் முத்திதனில் சித்தமலம் அற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமாய் ஓதியிடும் தான். இப்போ முத்தி என்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு முன்னப்பாட்டில் சொன்னார். இப்போ அதற்கு இன்னும் கொஞ்சம் ஊமை சொல்லுங்களேன் பெருமானே அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கும்போது இப்போ உதாரணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல். இந்த பெத்தம் என்ற சொல்லுக்கு கட்டுநிலை என்று பொருள். பெத்தம் இதெல்லாம் சித்தாந்த கலை சொற்கள், மறந்துடக்கூடாது. பெத்தம் அப்படின்னா கட்டுநிலை என்று பெயர். நேற்று உயிர்கள் ஆணவத்தால் கட்டுண்டு கிடந்தது, அது கடந்த காலம். இன்னைக்கு இந்த ஆணவ மலம் மட்டுமில்லை, நம்மோடு கன்மமும் கலந்திருக்கிறது, நம்மகிட்ட மாயையும் கலந்துருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? மும்மலக்கட்டுக்குள்ளே இருக்கிறோம். நேற்று ஒரு கட்டுக்குள்ளே தான் இருந்தோம், இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? மும்மலக்கட்டுக்குள்ளே இருக்கிறோம். இந்த கட்டு மும்மலக்கட்டின் நோக்கம் ஏற்கனவே இருந்த ஒரு கட்டை நீக்க 2 கட்டு கட்டப்பட்டது. அதான் மறந்துடக்கூடாது. ஒரு கட்டு ஆணவ மலக்கட்டு, அதுவும் பெத்தம்தான். இப்போ அதனோடு 2 கட்டு சேர்த்தி கட்டப்பட்டு இருக்கிறது, இதுவும் பெத்தம்தான். இந்த கட்டில் கன்மம் கட்டப்பட்டு இருக்கிறது, மாயையும் ஆன்மாவோடு கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த 2ஐயும் ஏங்க சேர்த்துனாரு? அந்த ஒன்றை நீக்கிறதுக்காக. ஒரு கட்டை நீக்குவதற்கு 2 கட்டு கட்டப்பட்டது என்பதை நீங்கள் நினைவில். இதுதான் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான செய்தி. அப்போ அந்த ஒன்றை நீக்க 2 கூட்டப்படுகிறது. நான் உங்களுக்கு முதல் தொடக்கத்திலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இந்த பல்லுக்குச்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஆலம் அல்லது வேப்பம் குச்சிகளை ஒரு சான் அளவுக்கு வெட்டப்பட்டு சந்தையில் விற்பனைக்கு கொண்டு வரும்போது நடுவில் மட்டும்தான் கட்டியிருப்பாங்க ஒரு கட்டு. அந்த நடுவில் கட்டப்பட்டிருக்கிற கட்டு நார் என்கிற பொருளை நல்ல தண்ணியில் நனைத்து ஒரு கட்டு கட்டியிருப்பாங்க. அது காய்ந்த பிறகு இறுக்கமாக அந்த குச்சிகளை பிடிச்சிருக்கும். இப்போ அந்த கட்டு நடுவில் கட்டப்பட்டு இருப்பதுனால குச்சியை வெளியே எடுக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ஒன்று கத்தியை கொண்டு வந்து அந்த கட்டை அறுப்பது, இது ஒரு உபாயம். இன்னொன்று அந்த நாரை கத்தியில் அறுக்காமலே வெளியே கொண்டு வரலாம். எப்படின்னு கேட்டால், இந்த இப்போ உதாரணத்துக்கு இதுதான் பல்லுக்குச்சின்னு வச்சுக்கிட்டால் நடுவில் கட்டப்பட்டு இருக்கிறது, இது இறுக்கமாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பகுதியை ஒரு கயிறு கொண்டு இறுக்கமாக கட்டணும், இதையும் இறுக்கமாக இந்த 2ஐயும் இங்கே நடுவில் இருப்பதை விட இறுக்கமாக கட்டுனீங்கன்னா இந்த கட்டு நெகிழ்ந்து நிற்கும், அப்படியே வெளியெடுத்தல். இதுதான் இறைவன் செய்கிற உபகாரம். நம்மகிட்ட இருக்குது ஆணவ மலம் என்கிற ஒரு கட்டு. இந்த கட்டை நீக்கிறதுக்கு என்ன பண்ணார்? மாயை என்ற ஒரு கட்டும் கண்மம் என்கிற ஒரு கட்டையும் கட்டி இருக்கிற கட்டை எடுத்துட்டான். இப்போ தானே இந்த 2 கட்டினோம், அந்த கட்டை ஈஸியாக அவிழ்த்து விட்டுடலாம். அப்போ மும்மலக்கட்டை அவிழ்ப்பதற்கான உபாயம் என்று நம்முடைய நூல் இப்படி நமக்கு ஒரு உபாயம் சொல்லுது. ஒன்றை நீக்க 2 கூட்டுனா, மறந்துடக்கூடாது. ஒன்றை நீக்க 2 கூட்டுகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது கடந்த காலமும் பெத்த நிலை, நிகழ்காலமும் பெத்த நிலை. பெத்தம் கட்டுண்ட நிலை. அப்போ முத்தினா என்ன? விடுபட்ட நிலை. அதான் விடுபட்டல், விடுதல், வீடு பேரு அப்படின்னு பேர், அதுக்கு பேர் சொல்கிறோம். சொல்லுக்கு பொருளே அதுதான், விடுதலும் பெறுதலும். நீங்கள் எதை விடுறீங்க? பாசத்தை விட்டு பதியை பெறுதலுக்கு பெயர் வீடு பேரு என்று பெயர். அந்த சொல்லில் 2 பொருள் இருக்குது, விடுதல் பெறுதல்.
விடுதல் பாசம், பெறுதல் சிவம். எனவே பதியை பெறுதலுக்கு தான் வீடு பேறு என்று பெயர். இதுதான் சொல்லுக்கான பொருள். அப்போ நம்ம உடம்போடு கூடி இப்போ தத்துவம் என்பது 36. இந்த 36 தத்துவத்தில் 31 தத்துவம் நமக்கு உடம்பாக வரும். 5 தத்துவம் உடம்பாக வராது, வாக்கு வடிவமாக வரும் என்று நான் உங்களுக்கு முன்னையே நினைவுபடுத்தியிருக்கிறேன். அப்போ நமக்கு 36 தத்துவங்களில் 5 தத்துவங்கள் சப்த ரூபமாக மூலாதாரத்திலிருந்து அந்த சிவம், சக்தி, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்தவித்தை என்கிற இந்த 5 தத்துவம் வாக்கு வடிவமாக வெளிப்படும். ஏனைய 31 தத்துவங்கள் 5 வகையான உடம்பாக இருக்கும். அதில் வித்யா தத்துவத்தில் இருக்கிற மாயை முதல் உடம்பு, புருடன் 2வது உடம்பு, குணசரீரம் 3வது உடம்பு, புரியட்ட காயம் 4வது உடம்பு, 5 பூதம், ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, 15 சேர்ந்துச்சுன்னா தூல உடம்பு, நீங்குச்சுன்னா சூக்கும தேகம். அவ்வளோதான் அப்படின்னு முன்னையே நான் உங்களுக்கு 36 படிக்கும்போது சொல்லியிருக்கிறோம், நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ தத்துவங்கள் அப்படிங்கிற வகையில் நமக்கு விடுதலும் பெறுதலும் எதுன்னு கேட்டால் 15 விடுவோம், 15 பெறுவோம். பாஞ்ச விட்டால் இறத்தல்னு பேர், பாஞ்ச பிடிச்சா பிறத்தல்னு பேர். இந்த 15 எது அப்படின்னு கேட்டால் 5 பூதம், ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. ஆக 15 தத்துவத்தை விட்டால் இறப்பு. இந்த 15 கூடும்போது இன்னொரு உடம்பாக வரும். ஏன்? சூக்கும தேகத்துக்குள்ளே வேணைய தத்துவங்கள் இருக்குது. இந்த தத்துவம் தூல தத்துவங்களாக கண்ணுக்கு புலனாகி நிற்கக்கூடியதாக பார்க்கிறோம். எனவே 31 தத்துவத்தில் இந்த 15 தத்துவங்கள் நீங்களாக ஏனையவை சூக்கும தேகத்துக்குள்ளே இருக்கிறது. சூக்கும தேகத்துக்குள்ளே குணசரீரம் இருக்கிறது. குணசரீரத்துக்குள்ளே பஞ்சகஞ்சுகம் இருக்கிறது. பஞ்சகஞ்சுகத்துக்குள்ளே மாயை என்ற ஒரு உடம்பு இருக்குது. மொத்தம் 5 உடம்பு இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறான். 5வது உடம்புக்கு பெயர் தான் தூள உடம்பு. இந்த உடம்பு முத்தி பெறுகிற காலம் வரைக்கும் இருக்கும். இந்த சூக்கும தேகம் அப்படிங்கிற தேகம் முத்தி காலம் வரைக்கும் இருக்கும். தூள உடம்பு தான் மாறிக்கிட்டே இருக்கும். அது எறும்பாக பிறக்கலாம், யானையாக பிறக்கலாம், எந்த பிறப்புக்கெல்லாம் விடும். எனவே எறும்பு முதல் யானை முதலாக இருக்கிற வேறுபாடுகள் 5வது உடம்புக்குத்தானே ஒழிய ஏனைய 4 உடம்புக்கு பொருந்தாது. ஏன்? 4 உடம்பு எல்லா உயிருக்கும் ஒன்று தான். எறும்புக்கும் அந்த சூக்கும தேகம் உண்டு, ஈக்கும் சூக்கும தேகம் உண்டு, ஒரு கொசுவுக்கும் சூக்கும தேகம் உண்டு. அதுவே துணு தான் இருக்குது, அதுக்கு ஒரு தேகம் இருக்கு ஐயா. ஆம், அந்த அந்த பருவுடல் என்பது 5வது உடம்பு. அதற்குள்ளே 4 உடம்பு இருக்குது. அதெல்லாம் மிக நுட்பமான உடம்புகளாக தத்துவ கூட்டம். எனவே நமக்கு தத்துவங்களாகிய உடம்பு பெத்தம் என்று பெயர். தத்துவம் இல்லாத போது நம்ம எங்கே இருந்தோம்? பெத்தத்தில் தான் இருந்தோம். அது கேவலம் என்கிற பெத்தம் ஆணவத்தோடு மட்டும் இருந்தது. சரி, அப்போ ஆணவத்தோடு சம்பந்தப்பட்டு இருந்த நிலை போல இப்போ தத்துவ கூட்டங்களோடு கூடி உடம்பே நான் என்று மயங்கி கிடப்பது போல நாளை நீ சிவத்தோடு கூடி சிவமே நான் என்று நினைந்து கொண்டிருப்பாய். உண்மையில் நீ சிவம் அல்ல, சிவத்தில் இருக்கிற இன்பத்தை அனுபவிப்பதற்கு உரியவன். சிவானந்தத்தை அனுபவிப்பதற்கு உரிமை நமக்கு உண்டு. நாம் சிவத்தை அனுபவித்து கொண்டிருப்போமே ஒழிய சிவமே ஆய்வுதல் என்பது ஒருபோதும் இல்லை. அதான் சொல்கிறார், பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல். இன்றைக்கி உடம்போடு கூடியிருக்கிற காலத்தில் உடம்பு வேறு நான் வேறு, உடம்பு வேறு நான் வேறுன்னு யாராவது நினச்சிட்டு இருக்கிறோமா என்ன? உடம்பு தான் நான் தான் உடம்பு, என் உடம்பு எங்கையி எங்காலு எந்தலை அப்படின்னு தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ என்னது நான் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோமே. ஆக இந்த உடம்போடு கூடியிருக்கிற உயிர் உடம்பே உயிர் என்று மயங்கி நிற்பது போல நாளைக்கு என்ன ஆகும்? முத்திதனில் சித்தமலம் அற்றார். யார்? சித்தமலம் அற்றவர்கள். அதனே சித்தமலம், அதான் ஆணவ மலம். இப்போ படித்து பாருங்கள். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயர்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவி. அவங்க சித்தமலம் என்பது அறிவில் கலந்திருக்கிற மலம் ஆணவ மலம். அறிவில் இருக்கிற அந்த ஆணவ மலத்தை அகற்றி ஆன்மாவை தூய்மை செய்து
தூய்மையின் காரணமாக சிவத்தோடு கலந்து சிவத்தின் தன்மை ஆன்மாவில் விளங்கி நிற்குமாறு செய்ததுனால சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்று மணிவாசக பெருமான் இங்கே குறித்திருப்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதனால் சித்தமலம் அற்றார் செறிந்திடுவர் என்று இதெல்லாம் யார் சொன்னால் எங்கே இருக்குது? இறைவன் அருளிய வேதம் சொல்லுகிறதையா, மறை குன்றாமல் ஓதும். எப்படி? சத்தியமாய். நினச்சி பாருங்களேன், நாம் நம்பணுங்கிறதுக்கு அவர் சத்தியம் பண்ண வேண்டியிருக்கு. சத்தியமாக நான் சொல்கிறேன், ஏன் சும்மா சொன்னால் நம்ப மாட்டீங்களா? ஒரு வேளை நம்பாமல் போனாலும் போயிடுவாயா? நம்மளை பற்றி அவருக்கு அன்றைக்கே தெரியுது. நீங்கள் சும்மா அந்த கதையெல்லாம் அட சத்தியமாக சொல்கிறேன். இப்போ அது சொன்னால் கூட நமக்கு புரியாது. மெய்யாலுமேயா, சென்னையில் அப்படி சொன்னால் தானே புரியும். மெய்யாலுமே நான் சொல்கிறேன் அப்படின்னா தான் நமக்கு புரியும். ஆம், மெய்யாலுமே சொல்லுகிறது வேதம்ங்கிறார். மறை சத்தியமாய் ஓதியிடும் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், முத்தி என்று ஒன்று இருக்கா? இருக்குது. அது எப்படி இருக்கும்? பழத்தில் சுவை போல் இருக்கும், நெருப்பில் சூடு போல் இருக்கும், அதுக்கப்புறம் வீணையில் ஓசை போல் இருக்கும். அப்படின்னு நம்ம 4 பார்த்தோம் இல்லைங்களா? சரி, அதில் அது இருப்பது போல் இருக்கும்னார். இன்னும் புரியலையா? இன்னும் புரிஞ்ச மாதிரி இல்லை. அப்போ உடம்பும் உயிரும் கூடி 2 ஒன்றா இருப்பது போல நாளை சிவத்தோடு கூடி உயிர் சிவமாக இருக்கும், சிவம் இல்லை அப்படின்னு சொல்லி முடித்தார். சரி, இனி இப்போ மாணாக்கன் அடுத்த ஒரு இந்த முத்தியில் இன்னும் தெளிவு கிடைக்கல. இன்னும் மாணாக்கனுக்கு, குருநாதா நீங்கள் இப்படி சொல்வதை பார்த்தா எப்படி எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் குருநாதா அப்படின்னு கேட்கிறார். எனவே மாணாக்கனுடைய நிலைக்கு ஒரு படி இன்னும் கீழே இறங்கி வரார் ஆசிரியர். எப்படி இறங்கி வரார் பாருங்கள். ஆதவன் சன்னதியில் அம்புலியினார் சோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் அழுந்தியிடும் கான். 2 பொருள் இந்த பாட்டில் காட்டுறார். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். சூரியனை ஆதவன் அப்படின்னு சொல்லால குறிச்சிட்டார். சந்திரனை அம்புலி. நீங்கள் அம்புலி மாமா அப்படின்னு ஒரு கதை புத்தகம் ஒன்று இருக்கும், படிச்சிருக்க கூடும். நான் இன்றைக்கெல்லாம் வருதான்னு தெரியல. நாமெல்லாம் படிக்கிற காலத்தில் அப்படி ஒரு கார்ட்டூன், ஒரு அம்புலி மாமான்னு ஒன்று வரும். சரிங்களா? தமிழ் இலக்கியத்தில் 10 பருவத்தில் ஒரு பருவம் நிலவை காட்டி சோறூட்டுதல். அந்த பருவத்துக்கு அம்புலி ஆடவாவே. அம்புலியை நமக்கெல்லாம் அப்படித்தான் அம்மா சோறு ஊட்டியிருப்பாங்க. எப்படி? சாப்பாட்டை பிசைஞ்சு எடுத்து தன்னுடைய தோலில் வச்சுக்கிட்டு இக்கில் வைத்து கொண்டு ஒரு கையில் சாப்பாட்டை வச்சுக்கிட்டு கிண்ணத்தை வச்சுக்கிட்டு வாசலில் வெளியே வந்து அங்கே பாரு நிலாப்பாரு நிலாப்பாரு சாப்பிடு சாப்பிடுன்னு குழந்தைக்கு நிலாவை காட்டி காட்டி சோறு ஊட்டியிருப்பாங்க. இன்றைக்கி அப்படி எதாவது காட்டுறோமா என்ன? வாய்ப்பே இல்லை கண்ணா, வாய்ப்பே இல்லை. நிலவை காட்டுறதா சோறு ஊட்டுறதா? அதெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் மலையேறி போச்சு. இன்றைக்கெல்லாம் பிள்ளைத்தமிழ் பாடுறதுனா வேறு மாதிரி தான் பாடணும். இன்றைக்கி அப்படி காலம் மாறி போச்சுங்க. சரி, விட்டுடுவோம், அது நினைவில் வைக்கிறதுக்காக. அதனால் அப்போ நிலவை காட்டி நீ இங்கே வா, என் குழந்தையோட விளையாடு அப்படின்னு அம்மா சொல்லி சொல்லி அதுக்கு பதில் அம்புலி ஆடவாவே, அம்புலியாகிய சந்திரனே என் குழந்தையோடு விளையாட வா என்று கூப்பிடு பருவம். 10 பாட்டு உண்டு. அந்த 10 பருவத்தில் ஒரு பருவம் அம்புலி பருவம்னு பேர். இது இலக்கியத்தில் இருக்கிறதுங்க. அப்போ சூரிய ஒளின்னு ஒன்று இருக்குது, சந்திர ஒளின்னு இருக்குது. ரெண்டுமே ஒளி தான், ரெண்டும் பவர், ரெண்டும் லைட். ஆனால் சூரிய லைட்டானது என்ன பண்ணுது? வெப்பத்தை தருகிறது. சந்திரனுடைய ஒளி எப்படி இருக்குது? குளிர்ச்சியை தருது. சரி, சூரிய வெளிச்சத்துக்கு முன்பாக சந்திர வெளிச்சம் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இல்லாமல் போயிச்சா அங்கே தான் இருக்குது, ஆனால் இருப்பு தெரியாமல் இருக்கிறது. அப்போ சந்திரனை போல ஆன்மாவினுடைய அறிவு, சூரியனை போல சிவத்தினுடைய அறிவு. சிவம் பிரகாசித்து நிற்கும்போது ஆன்மா அறிவும் இருக்கும்,
ஆனால் அந்த சிவப்பிரகாசத்தில் ஆன்மா அறிவின் பிரகாசம் அடங்கி நிற்குமே அன்றி தனித்து நிற்காது. அப்போ ஆன்மா முத்தியில் அறிவோடு இருக்குமா இருக்காதா? அறிவு இருக்கும், தனித்து நிற்காது. எப்படி இருக்கும்? அந்த சூரிய ஒளியில் சந்திர ஒளி கலந்து நிற்பது போல சிவத்தின் அறிவில் ஆன்மாவின் அறிவு கலந்து நிற்குமே ஒழிய தனித்து நிற்காது. எவ்வளோ பெரிய நுட்பத்தை ஆசிரியர் காட்டுகிறார் என்பதை பாருங்க. ஆதவன் தன் சந்நிதியில் அம்புலியினால் சோதி பேதமர, பேதம்னா வேறுபாடு, இது சூரிய ஒளி இது சந்திர ஒளி என்று நீங்கள் பிரித்து காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்படி இரண்டும் வேறுபாடு இல்லாமல் ஒன்றா நிற்பது போல பேதமர நிற்கின்ற பெற்றி போல் அந்த முறைமை போல எங்கே 36 தத்துவம் கடந்த முத்தி நிலை நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் இறைவன் எங்கே இருக்கிறான்? 36 தத்துவம் கடந்து இருக்கிறான். இறைவனுடைய இருப்பிடம் தத்துவ கூட்டத்தை கடந்தது. முன்ன பாட்டு நாதாந்தத்து அஞ்செழுத்தாய் முனை படிச்சிருக்கிறோம். 36 தத்துவம் கடந்த இடத்துல இறைவன் இருக்கிறான். எனவே நாதாந்தத்து அப்படிங்கிற சொல். எனவே அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து எங்கே பெருமானுடைய திருவடியில் போய் கலந்து இன்பக் கண்ணில் அழுந்தியிடும் கான். எனவே அங்கே இறைவன் இன்பத்தை கொடுத்து கொண்டிருப்பான், உயிர் இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நேற்று வரை இருளில் அழுந்தி தன்னை மறந்து கிடந்தது. அதுக்கப்புறம் அந்த உயிரை எடுத்து கொண்டு வந்து இறைவன் என்ன பண்ணார்? உடம்பை கொடுத்து நமக்கு பிறப்பை கொடுத்து உலக விடயங்களை எல்லாம் காட்டி இது இன்னது இது இன்னது இது இன்னது என்று ஒன்றொன்றாக கூட்டி கூட்டி அனுபவிக்க வச்சான். அப்படி அனுபவிக்கும்போது எனக்கு என்ன தெரியுது? எதுவுமே நிலையாக இருக்க மாட்டேங்குது ஐயா. எல்லாம் இருக்குது போயிடுது, இருக்குது போயிடுது, இருக்குது. இந்த உலகத்தில் நிலையானதே இல்லையா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழுகிறது, ஒரு தேடல் வருகிறது. அப்படி தேடல் வரும்போது நான் அதுக்கான முயற்சி மேற்கொள்ளும் பொழுது தேடி தேடி ஓடுறேன். அப்படி ஓடும்போது ஒரு கட்டத்தில் ஆம், இந்த உலகத்தில் நிலையான பொருள் என்று ஒன்று இருக்கிறது. அது எது? அதுதான் இறை. அப்படி அந்த இறை என்கிற பொருளை உணரத் தொடங்கும்போது அப்புறம் இந்த பயணத்தில் அடுத்து வருகிற நிலைப்பாடுகள் அதில் மெல்ல மெல்ல தேடி வந்து தப்பிச்சு வந்து பல்வேறு சமய கருத்துக்களிலிருந்து தாண்டி வந்து சிவம் என்கிற செம்பொருளை அறிந்து அவர்கிட்ட அன்பு செலுத்தி அந்த திருவடி நீழலில் இருத்தல் என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதான் சொல்கிறார். எனவே அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் அழுந்தியிடும் கான். எனவே பேரின்பத்தில் மூழ்கி இரண்டர கலந்து நின்று அந்த இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கும் என்பதை அறிவாயாக. கான் என்ற பாருன்னு பொருள் இல்லை, அறிவாயாக என்று பொருள். இப்படி சொன்ன உடனே இப்போவும் மாணாக்கருக்கு இன்னும் விட்டப்பாடில்லை. எவ்வளோ பெரிய அறிவு சிறந்த மாணவன் பாருங்கள். முத்தின்னா நீங்கள் முத்தின்னு சொல்லி முடிச்சிங்க குருநாதா, முத்தினா என்னன்னு கேட்டார். அதான்ப்பா பழத்தில் சுவை போல, நெருப்பில் சூடு போல, வீணையில் ஓசை போலன்னு சொன்னால் சரி குருநாதா, அது பழம் சுவை இன்னும் பத்தலை எனக்கு என்ன. உடம்போடு கூடி இருக்கும்போது எப்படி பிரிக்க முடியாமல் இருக்கு, அது போல். ஓ அப்படி சொல்ல வரீங்களோ அப்படின்னு சொல்லி முடித்த பிறகு படுத்து கேட்குறாரு, இந்த இறைவனுடைய அறிவும் ஆன்மாவின் அறிவும் ரெண்டும் கலந்து நிற்குமா குருநாதா? ஏன் கலக்காமல் என்ன? சூரிய ஒளியில் சந்திர ஒளி கலந்து ரெண்டும் ஒன்று போல் நிற்கலையா என்ன? ஆம் நிற்கிது. அது மாதிரி இறைவன் பேர் அறிவில் உன் சிற்றறிவு கலந்து அடங்கி நிற்கும்னு சொன்னார். ஓ இப்படி சொல்ல வரீங்களோ, சரி சரி புரிஞ்சிருச்சு, புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி. இப்போ மாணாக்கர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு பாட்டை பாருங்கள். இப்படி கூட கேள்வி கேட்க முடியுமாயா? அடக்கடவுளே, நம்ம கேள்வியே கேட்க தெரியலையே அப்படின்னு இப்போ தான் தெரியுது. அந்த பாட்டை படிச்சோம்னா என்ன கேட்குறாரு பாருங்க. சென்று இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், சென்று இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், அன்றி
அவன்தான் ஒன்றும் என்னில் அந்நியமாம். இன்று இரண்டும் அற்ற நிலை ஏது என்னில். இன்று இரண்டும் அற்ற நிலை ஏது என்னில். ஆதித்தன் அந்தன் விழி குற்றமற நின்றது போல் கொள். பாட்டில் என்ன செய்தி தருகிறார் ஆசிரியர் அப்படின்னு பாருங்கள். முதல் அடி எடுத்துக்கொள்ளுங்க. சென்று இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும். குருநாதர்கிட்ட மாணாக்கர், சுவாமி கோச்சுக்குன்னா நான் ஒன்று கேட்கலாமா? கேளுன்னு தான் சொல்லிட்டேன், அதில் கோபம் என்ன? கேளு கேளு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ கேட்குறார். மீண்டும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, குருநாதா கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்லா பதில் சொன்னீங்க, இருக்கட்டுன்னா என்ன கேள்வி அதை சொல்லும் முதல்ல. இல்லை குருநாதா, முத்தினா என்னன்னு கேட்டேன், நீங்களும் சொல்லிட்டீங்க இதான் முத்தி இது போலன்ட்டீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் குருநாதா, நான் போய் இறைவன்கிட்ட கலப்பனா இல்லை அவன் என்னோடு கலப்பானா? கேள்வி புரியுதான்னு பாருங்கள். நான் இந்த உடம்பை விட்டுட்டு போய் சிவபெருமானோடு போய் நான் கலப்பேன் அப்படின்னு சொல்லலாமா முத்தி என்றார்? இல்லை நீ இங்கே இரு, நானே வரேன் அப்படின்னு அவன் என்னோடு கலப்பானா? இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று உண்மையாக இருக்கணுமில்ல. அவன் நான் போய் கலப்பேனா, அது அவன் என்னோடு கலப்பானா? கொஞ்சம் குருநாதா எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு கேட்டுக்கிறார். இந்த 2 வரியில் நமக்கு என்னங்க தெரியுது? நாம் என்ன பதில் சொல்லலாம்? நாம் போய் கலந்துருவோம். இல்லை அவர் தான் நம்மோடு கலப்பாரா? ரெண்டுமே இல்லை. என்னங்க இப்படி சொல்லி போட்டிங்களே பொசுக்குன்னு அப்படின்னு நமக்கு தோணுதா இல்லையா? பாட்டு அப்படி தான் இருக்குது பாருங்க. அதாவது ஆன்மா சென்று அவனை சென்று அடையும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்கிற இலக்கணம் பழுதுபட்டுவிடும். இப்போ இறைவன் எங்கேயா இருக்கிறார்? தாய்மானசாமி சொன்னாங்க, அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமர நிற்கிறான்னு சொன்னாரா? சரி, இறைவன் எங்கும் இருக்கிறான்னு சொன்னால் எங்கிட்ட இருக்கானா இல்லையா? அந்த எங்கும்ங்கிறத நானும் இருக்கிறனா இல்லையா? அவன் எனக்குள்ளே இருக்கிறாங்கிறது உண்மையாக தானே? ஆம், என்னுள்ளும் இருக்கணும். இல்லைன்னா என்ன சொல்லும் போதே இறைவன் இன்னென்ன இடங்களில் இருக்க மாட்டான்னு சொல்லணும். அப்படி சொல்லலை. இறைவன் எங்கே இருக்கிறான்? எங்கும் இருப்பான். எங்கும் இருப்பான்னு சொன்னால் என்னுள்ளும் இருக்கிறான் என்பது உண்மைதானே. அப்போ நான் சென்று சேர்கிறேன் என்று சொன்னால் அவன் எங்கும் இருக்கிறான் என்கிற பூரணம் சிதையும். அதுக்கு பேர் பூரணம் என்று பெயர். பூரணம்னா நிறைவு அப்படின்னு பொருள். வடமொழியில் இந்த சொல்ல ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க. பூரணம், பூர்ணம், பூர்ணம், பூர்ணம் அப்படின்னு மந்திரத்தில் கூட இதை பயன்படுத்துவது உண்டுங்க. அப்போ முழு நிறைவாக இருப்பது தான் பூரணம் என்று பெயர். அப்போ இறைவன் எங்கும் இருக்கிற இறைவனை நான் போய் பிடிப்பேன்னு சொன்னால் அப்போ எங்கிட்ட வரைக்கும் இல்லைன்னு ஆகிப்போச்சா? எங்கிட்ட இல்லை, அதனால் நான் போய் அவனை பெறன்னு ஆகிடும். ஓ, இப்படி வந்துடுமோ பிரச்சனை. சரி, அப்போ நான் விட்டுடுவோம், நான் போகலையா, அவனே வரான்னு வச்சுக்கலாமா? அவனே வரான்னு கூட தான் சொல்லலாம். அப்புறம் என்ன தப்பு இதில்? சென்று இறைவன், அதாவது ஆன்மா போய் இறைவனை அடையும்னு சொன்னோம்னா எங்கும் நிறைந்தவன் என்ற கொள்கை பழுதுபற்று தப்பாக போச்சு. சரி, அப்போ நான் இறைவன் ஆன்மாவை சென்று சேருவான்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டால், நீங்கள் இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான்னு முன்ன சொன்னீங்களே சாமி. அப்போ ஒன்றாய் இருக்கிறானா எங்கிட்ட இருக்கிறான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த கருத்துக்கு தப்பு வந்துருமே. இது என்னப்பா வம்பா போச்சு, போய் சேர்ந்தாலும் தப்புங்கிறீங்க, அவனாக வந்தாலும் தப்புன்னா பின்ன எப்படி தாயாக இருக்கிறான் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு ஆசிரியர் என்ன விடை கொடுக்கிறார் பாருங்கள். அப்போ
இறைவன் ஆன்மாவின் வேறாக இருக்கிறானா? இல்லை. அவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் மூன்றுமா இருக்கான்னு படித்தோமா? எனக்கு தெரியல, படித்தோமான்னு தெரியல. நீ யார் என்ற கேள்விக்கு இந்த மூணும் சேர்ந்து தான் நான் பதில் சொன்னார் குருநாதன். நான் யார் என்ற கேள்விக்கு சித்து அசித்து இவற்றை பகுத்தறிவு ஆன்மானார். நீ யார் என்று கேட்ட பொழுது உன்னில் வேறாய், உன்னோடு ஒன்றாய், உன்னோடு உடனாய் மூன்றுமாய் நிற்பதே நான் என்று குருநாதன் சொன்னானா? ஆம். இறைவன் நம்மிடத்தில் ஒன்றாய் இருக்கிறான், வேறாய் இருக்கிறான், உடனாய். அப்போ ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கிறான். அப்படி ஒன்றாய் உடனாய் வேறாயும் நிற்கக்கூடியவன் என்னில் இல்லை என்றால் அந்த அந்த கருத்து என்னாகி போயிடும், தப்பாக போயிடும். அதனால் இறைவன் என்று சொல்லக்கூடிய அவனில் நான் எப்படி இருக்கணும்? வேறாக இருக்க வேண்டும். நான் வேற அவனுக்குள்ளே தான் இருக்கிறேன். எனவே இந்த ரெண்டுமே பழுதாக போய்விடும். இது எப்படி தீர்க்கிறது இந்த பிரச்சனையை? அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்கள். இப்போ பாட்டை பாருங்கள், மேலேருந்து வாங்க. சென்று இவன்தான் ஒன்றில். இவன் என்பது ஆன்மா. உயிரை ஆன்மாவை இவன்னு சொல்கிறார், இறைவனை அவனு சொல்கிறார். சிவன் அவன் என் சிந்தையுள். அப்போ அவனு சொல்லலாமா சாமியை? தாராளமாக சொல்லலான்ட்டார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அப்படிங்களா அவன் அவனுக்கு சொல்லலாம். சென்று இவன்தான் ஒன்றில் ஆன்மா போய் சிவத்தில் ஒன்றும் என்று சொன்னால் சிவபூரணம் சிதையும். இந்த பூரணமுக்கு பாருங்கள், சிவபூரணம் சிதையும் இல்லைங்க. அவன் யார்? அன்று அப்படிலாம் இல்லை. அவன் தான் ஒன்றும். அவன் உயிரோடு கலப்பான்னு சொல்லலாமான்னு கேட்டால் அந்நியப்பட்டு விடுவான், அந்நியமாம். அப்போ நாம் போய் சேருவேன்னு சொன்னால் பூரணம் சிதையும். அவன் வருவான்னு சொன்னால் அவன் என்னில் அந்நியப்பட்டு விடுவான். அவன் எனக்கு அந்நியன் அல்ல. யார் அவன்? எனக்கு என்ன அந்நியனா என்ன? என்னோடு இருப்பவன் அல்லவா, என்னுள் இருப்பவன் அல்லவா, என் உடனாக இருக்கிறான் அல்லவா. அப்படிங்கும்போது நான் எப்படி அவனை அந்நியன்னு சொல்வது? நாமெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம், அந்நியர்கள் யாரும் பிரவேசிக்கக்கூடாது. இது பொது வழி அல்ல, இது சொந்த எங்கள் வழி. பர்மிஷன் வாங்காமல் உள்ளே வரக்கூடாது. அதன்னு அர்த்தம், அதுக்கு பொருள். சரி, சாமி இப்போ நம்ம நெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறாரே, பர்மிஷன் கேட்டால் வந்தார். தம்பி உன் வீட்டுக்குள்ளே வரலான்னு இருக்கிறேன், நீ பர்மிஷன் கொடுக்குறியான்னு கேட்டால் உள்ளே உட்காந்துக்கிறாரு. கேட்காமே உட்காந்துட்டாங்க. அவன் ஏன் யோ என் இடம் தெரியுமில்ல. இப்போ நம்ம நெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ எப்போ வந்தான்னு தெரியல, ஆனால் வந்துட்டான். எப்படி வந்தான் தெரியல, ஆனால் நம்மகிட்ட பர்மிஷன் கேட்டால் வந்தான். கேட்டுன்னா விட்டுருக்கவே மாட்டோமே. பர்மிஷன் கேட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பான்? வெயிட் பண்ணு. எப்போ போன வருஷமே வெயிட் பண்ணி சொன்னேன், ஒரு வருஷமாக இன்னும் வெயிட் பண்ணிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு தூக்கி போட்டு பண்ணாமல். அதெல்லாம் சாமி பார்த்தாரு, இதெல்லாம் உன்னை கேட்டுக்கிட்டுலாம் முடிவு பண்ண முடியாது. நான் நெஞ்சில் உட்காந்துக்கிறேன், உட்காந்துக்கிட்டான். நீ புரிஞ்சா புரிஞ்சிக்க, புரியாமல் போனால் போயிட்டு போ, அது உம்பாடு. ஆனால் நான் உங்க கூட தான் இருப்பேன் என்று நம் நெஞ்சு கூட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறான். எனவே அவன் வருவதும் இல்லை, நாம் போவதும் இல்லை. பிறகு எப்படிங்க ரெண்டு பேரும் கலந்தவங்கிற எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? நேற்று வரைக்கும் அப்படித்தானே இருந்தோம், இன்றைக்கி மட்டும் எப்படி முத்தி தானாக முளைச்சி வந்துருச்சா என்ன? நேற்றும் அவன் வரல, நானும் போகலை, இப்போ நான் கேட்டால் முத்திக்கு வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ எப்படிங்க முத்தின்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டுனார்? அதுக்கு உதாரணம் சொன்னார் பாருங்கள். அங்கே தான் மெய்கண்டாருடைய திருவாக்கு. அந்த 2வது வரிக்கு அப்புறம் 3வது பாருங்கள். இன்று அப்படின்னா இல்லை, இந்த ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். இன்றுனா டுடேன்னு நினச்சிக்காதீங்க. இன்று இல்லை, இல்லைப்பா, இந்த ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். பிறகு எப்படி? இரண்டும் அற்ற நிலை ஏது என்னில். அதாவது பூரணம் சிதையும் என்பதும் அந்நியம் என்பதும் ரெண்டும் அற்ற நிலை ஏது என்னில். ஆதித்தன் சூரியன், அந்தன் விழி குற்றமர நின்றது போல் கொள். இப்போ தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ கண் இருக்கிறது, கண்ணுக்கு இயல்பாகவே ஒளி என்கிற பவர் இருக்குது. இந்த கண்ணினுடைய ஒளியை ஒரு படலம் மறைச்சிருச்சு, கண்ணொளியை ஒரு படலம் மறைச்சிருச்சு. இப்போ என்னாச்சு? என்னால் உலகத்தையோ என்னையோ எதையுமே பார்க்க முடியல, என் கண்ணை ஒரு படலம் மறைச்சதுனால.
இப்போ நான் அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு போகிறேன், மருத்துவர் போய் பார்க்குறேன். பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு, மெல்ல அந்த படலத்தை கிழித்து அதுக்கப்புறம் ஒரு பச்சை கலர் துணியை கண்ணில் கட்டி ஒரு வாரம் அல்லது ஒரு 10 நாளைக்கு பச்சை துணியை கட்டி ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு. இப்போ என்னாச்சு, என் கண்ணில் படலத்தை எடுத்தாச்சு, ஆனாலும் நான் நேரடியாக எதையும் பார்க்க முடியாது. நான் எதை பார்ப்பேன், பச்சை கலரை மட்டும்தான் பார்க்க முடியும். எந்த அறுவைசிக்கு உட்பட்டதோ அந்த கண் பச்சை நிறத்தை மட்டுமே பார்க்கும். பார்த்த பிறகு இப்போ அந்த மருத்துவரை போய் பரிசோதனை பண்ணுறேன். சரி, இனி இந்த துணி வேண்டியதில்லை அப்படின்னு எடுத்த பிறகு ஒரு கண்ணாடி கொடுக்குறார். கொஞ்ச நாளைக்கு இந்த கண்ணாடி போட்டு பாருங்கள். ஏன், அதிக வெளிச்சம் கண்ணை தாக்குமானால் இருக்கிற கண் பார்வை போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி போட்டுக்குங்கன்னு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், என் கண்ணில் படலம் மறைத்த போது எனக்கு எது தெரியல, சூரியன் மேலே இருக்கிற அந்த கதிரோ சூரியனோ எனக்கு தெரியல. இப்போ அந்த சூரிய ஒளி இருந்துச்சு, நானும் இருந்தேன், ஆனால் என்னுடைய கண் எதை பார்க்கல, சூரியனை பார்க்கல. சரி, இப்போ என்ன இப்படி ஆச்சு, படலத்தை கிழித்து பச்சை துணியை வச்சு கட்டி மருந்துகள் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் சிகிச்சை முடிந்த பிறகு இப்போ என்னால் என்ன காண முடிகிறது, அந்த சூரியனை காண முடியுது. இப்போ சூரியன் வந்துச்சா போச்சா, நீங்கள் வந்தீங்களா போனீங்களான்னு கேட்டால் அது அந்த இடத்துல இருந்துச்சு, நான் இங்கேயே தான் இருக்கிறேன். இப்போ எப்படியா பார்க்க முடிஞ்சது, இந்த கண்ணினுடைய பார்வையை ஒரு படலம் மறைச்சதுனால சூரியனை காண முடியல. படலம் நீங்கின வழி கண்ணொளி சூரிய ஒளியோடு கலப்பதுக்கு தடை ஏதும் இல்லை அல்லவா? ஆம், அதுபோல தான் ஆன்ம அறிவை ஆணவம் என்கிற படலம் மறைச்சிருந்தது, சிவம் பக்கத்திலே நிற்கிது. ஆனால் இந்த உயிருக்கு என்ன தெரியல, சிவத்தின் இருப்பு தெரியல. சிவம் தன்னோடு இருக்கிறது, சிவம் தன்னோடு இருக்கிறது என்கிற அறிவை அந்த படலம் மறைச்சதுனால இந்த உயிருக்கு தெரியல. குருநாதன் வந்தான், உபதேசம் பண்ணால் அந்த உபதேச மந்திரம் அறியாமை என்கிற படலத்தை நீக்கியது. படலம் நீங்கின வழி இந்த உயிரினுடைய அறிவும் சிவத்தின் அறிவும் இரண்டரை கலந்தது. அவன் வரவும் இல்லை, நான் போகவும் இல்லை. எப்படிங்க சாத்தியமாச்சு? எவ்வளவு பெரிய விஞ்ஞான நுட்பத்தை போகிற போக்கில் 14ஆம் நூற்றாண்டில் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். மறந்துடாதீங்க. அன்றைக்கெல்லாம் கண் சிகிச்சை இதெல்லாம் இருந்துச்சா? இல்லை. ஆனால் மறந்துடாதீங்க, இருள் என்பது ஆணவ மலம், சூரியன் என்பது சிவம், இந்த கண் ஆன்மா. யா இப்போ ஆன்மா எங்கே இருக்குது, படலத்தில் மறைத்து இருளுக்குள்ளே கடந்தது. அப்போ படலத்தில் இருந்த வரைக்கும் இந்த உயிருக்கு எது தெரியல, தன்னையும் தெரியல, உலகமும் தெரியல. படலம் நீங்கின வழி இப்போ அது எதோடு முதல்ல தொடர்பு கொள்கிறது, பச்சை நிறத்தோடு தொடர்பு கொள்கிறது. மறந்துடாதீங்க, இந்த பச்சை நிறம் என்பது திருவருள் சக்தி. திருமந்திரம் படிச்சிங்கன்னா அம்மையை சொல்லும் பொழுது பச்சை நிறத்தவள் என்று உமையம்மை போற்றப்படுகிறாள். சாமிக்கு நிறம் சொல்லும்போது பொன்னிறம், அம்மைக்கு நிறம் பச்சை நிறம், இறைவனுக்கு நிறம் சொல்லும்போது பொன்னிறம். இப்போ ஆன்மா இருளில் இருந்த வழி அந்த பொன்னிறத்தை நேராக காண முடியுமானா காண முடியாது. அதன் முதல்ல என்ன பண்ணணும், பச்சை நிறத்தோடு தொடர்பு கொண்டாதான் பிறகு சூரிய ஒளியோடு அது கலக்க முடியும். அப்போ உயிர் முதல்ல அருளோடு கூடிய பிறகு தான் சிவத்தோடு கூட முடியுமே அன்றி நேரடியாக சிவத்தோடு கூடுகிற தகுதி உயிருக்கு இல்லை. எனவே உயிர் முதல்ல அருள் வழிபடணும். அருள் என்ன பண்ணும், இந்த உயிரை சிவத்தில் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு நம்ம முன்ன படித்தோம் பாருங்கள். இங்கிருந்து எந்த இடத்திலும் முரண்பாடு இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கண் இருந்த இடத்திலே இருக்கிறது, சூரியன் இருக்கிற இடத்திலே இருக்கிறது, நடுவில் படலம் மறைத்திருக்கிறது. இந்த படலம் நீங்கின வழி கண்ணொளி சூரிய ஒளியோடு கலப்பதில் தடையேதும் இல்லை. இங்கே நான் போகவில்லை, அவன் வரவில்லை, கலப்பு சாத்தியமாயிற்று. இவ்வளோதான். முத்தி என்பதும் அப்படித்தான். உயிரினுடைய அறிவில் சிவத்தினுடைய அறிவு கலத்தல் முத்தின்னு பேர். அங்கே போவதும் இல்லை, வருவதும் இல்லை. நீங்கள் தேவாரம் படிச்சவங்களுக்கு தெரியும். வந்தாய் போய் அறியா என் மனமே புகுந்து நின்ற, சுந்தரமூர்த்தி சாமி தேவாரம். வந்தாய் போய் அறியா,
இதே அப்பர் கைலை பதிகத்தில் பாடுறார், என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அறியாமைக்குள் கிடந்த போதும் என்னோடு இருந்தான், உடம்போடு கூடியிருக்கிற காலத்தும் என்னோடு இருக்கிறான், நான் சுத்தமான போதும் அவன் என்னோடு இருக்கிறான். நேற்று என்னையே எனக்கு தெரியல, இன்னைக்கு நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு தெரிஞ்சுது, நாளைக்கு இல்லையா எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான்னு தெரியும். தலைவன் இருக்கிறான், அப்போ என்ன பண்ணுவான்? அந்த தலைவனுக்கு நான் அடிமை என்று உணர்வதே பிறப்பினுடைய உண்மையான நிலை. எனவே நான் யார் என்று கேள்வி எழுமானால், நான் சிவபெருமானின் அடிமை என்று உங்களால் பதில் சொல்ல முடிந்தால் நீங்கள் பிறந்த பயனை பெற்றுவிட்டீர்கள் என்று பொருள். எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், என் தலைவன் சிவபெருமான் என்று உங்கள் நெஞ்சில் தெளிவாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சந்தேகத்தோடு இருக்கிறான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. ஆம், எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், அவனுடைய தொண்டன் நான் என்ற இருமாப்பு இருக்கணுங்க. அதுதான் அப்புறம் சொன்னார், இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன்கோல். சிவனடியாருக்கு இருமாப்பு இருக்கணும், வேறு வகையில் இருமாப்பு இருக்கக்கூடாதுங்க, மறந்துடாதீங்க. நான் இறைவனின் அடிமை என்கிற இருமாப்பு இருக்கணும். நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு பாடத் தெரியும், எனக்கு அப்படி தெரியும், இப்போ அந்த இருமாப்பெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுறணும். நான் இறைவனின் அடிமை என்ற இருமாப்பு உயிருக்கு இன்றியமையாதது. நான் இறைவனின் அடிமை, நான் இறைவனின் அடிமை, இது பிறப்பை தராது. ஆனால் நான் படிச்சிருக்கேன்னு தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது தெரியுமா, என்கிட்ட அதிகாரம் எவ்வளோக்கு தெரியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொண்டு குழியில் தள்ளிடும். எங்கே? பிறப்பு குழியில் கொண்டு தள்ளிடும். எனவே அவை நமக்கு துன்பம். ஆனால் இறைவனின் அடிமை என்று கருதுவது உயிருக்கு பாதுகாப்பு, மறந்துடாதீங்க. சரி, இப்போ இந்த பாட்டில் உயிர் போவதும் இல்லை, அவன் உயிரை நோக்கி வருவதும் இல்லை. அவனாகவே இருக்கிறான், அங்கே நானாகவே இருக்கிறேன். ஆனால் ரெண்டு பேரும் எப்படி கலந்தோம்? எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருந்த படலம் அன்று நீக்கப்பட்டது. எனவே ரெண்டு பேரும் கலந்து நிற்பது தடையேதும் இல்லை அப்படின்னார். எனவே அந்நிலை ஏது எண்ணில் ஆதித்தன் அந்தன் விழி, அந்தன்னா குருடன் அர்த்தம், அந்தகன் அந்தன் விழி குற்றமற நின்றது போல் கொள் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ அடுத்த கேள்வி, இந்த மாணாக்கன் விடுற மாதிரியே தெரியல, என்னையா உனக்கு பிரச்சனை? 7 கேள்வி கேட்டியா, பதில் சொல்லிட்டேன்ல, கிளம்புற வேண்டி தானே? இல்லை குருநாதா, ஒரே ஒரு கேள்வி, முத்தினா என்னென்ன? சரி, முத்தினா என்னன்னு பதில் சொல்லி முடித்த உடனே என்ன கேள்வி கேட்டார்? ஆமாம் சாமி, நீங்கள் சொன்னதுலேருந்து நான் போவேன்னா அவன் வருவானான்னு சந்தேகம்னார். அவனும் வரமாட்டான், நீயும் போக மாட்டான், அப்படியே தான் இருப்பீங்க, அது எப்படி சாமின்னார். சொல்லி முடித்தாச்சு. சொல்லி முடித்தனே, சரி நான் போகலாமா? குருநாதா இன்னும் கொஞ்சம், ஒரே ஒரு நிமிஷம், நான் இன்னொரு கேள்வி கேட்கணும். என்னது? குருநாதர் பார்த்தார். எப்படி? நம்ம பார்க்குற மாதிரிலாம் பார்க்கல, கேளப்பா. ஏன்? உனக்கு என்னென்ன ஐயம் இருக்குதோ அத்தனையும் கேள், நான் சொல்வதற்குத்தான் இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பு, நீ கேளுப்பா அப்படின்ட்டார். மகிழ்ச்சியோடு குருநாதன் பதில் சொல்லுகிறார். கேள்வி கேட்குற மாணாக்கனும் அருளோடு கேட்கிறான், ஆசிரியரும் அருளோடு பதில் சொல்லுகிற உரையாடல் தான் இந்த நூல். அதனால் இப்போ மாணாக்கன் என்ன கேள்வி கேட்குறான்னு பாருங்கள். அடுத்த பாட்டு பாருங்கள், பாட்டு எண் 49 என்ன கேட்குறார் அப்படின்னு பாருங்கள். வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன், வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன் ஒரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா, நீங்கா பதியினை போல் நித்தம் பசு பாசம் என்றாய் கதியிடத்து மூன்றும் காட்டு. கேள்வி முதல் நமக்கு என்ன கேட்டிருக்காருன்னு புரியணும். என்ன கேட்குறாரு? இறைவன் என்பவன் யார்? சொல்லுக்கும் நினைப்புக்கும் அப்பாற்பட்டவன், வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன், மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன். வாக்கு மனம் அப்படின்னா, வாக்கு மனம் என்பதுக்கு திருவாசக வரி.
வான் கருணையாளன். இது மணிவாசர் வாக்கிலே இருக்கிறது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின் நிகண்டன் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான் கருணைனர். அது என்னையா வான் கருணை அப்படின்னா என்ன? வான்னா எட்டாத உயரத்தில் இருக்குதே, அந்த கருணையா என்ன? எட்டாத கருணைன்னு சொல்வதுக்கு ஆசிரியர் வேண்டியது இல்லையே. அப்போ வான் கருணை, வான் கருணைன்னா என்ன அர்த்தம்? அந்த வான் என்பது எப்படி தொடக்கமும் முடிவும் இல்லாது பறந்து காணப்படுகிறதோ அதுபோல் உன்னுடைய கருணை எல்லையில்லாத கருணை என்று சொல்வதற்கு வான் கருணையினர். வானத்துக்கு எல்லை காண முடியாது. அந்த வானம் எல்லை பறந்து விரிந்து கிடப்பது போல உன் கருணை எல்லையில்லாத கருணை பெருமானேங்கிறதா வான் கருணையினர். வான் கருணை என்று இந்த சொல்ல பயன்படுத்துகிறார். வான் கருணையாளன் உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா. பெருமானே, இந்த உலகத்தின்ல நீங்கள் வடிவம் தாங்கி வந்தாலும் இந்த உருவத்தினால் ஏற்படுகிற பாசத் தொடர்புகள் அற்று நீங்கள் ஒப்பற்றவராக விளங்குகிறீர்கள் குருநாதா. நானும் உடம்போடு இருக்கிறேன், பாசத்தில் இருக்கிறேன், நீங்கள் உடம்போடு இருக்கிறீங்க, பாசம் இல்லாமல் இருக்கிறீங்க குருநாதா. இது எப்படி மாணாக்கர் கேட்குற பாருங்கள். உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா. அவருக்கும் உடம்போடு தான் இருக்கிறாரு, இவரும் உடம்பு இருக்கிறார். ஆனால் எனக்கு உடம்பு சாதனைக்கு இடர்பாடாக இருக்குது, அவருக்கோ உடம்பு துணையாக நிற்கிது. அவர் கண்ணை மூடி உட்கார்ந்தா ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறாரு, என்னால் ஒரு நிமிஷம் உட்கார முடியல. ஏன்? கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இந்த பக்கம் திரும்பலாமா அந்த பக்கம் திரும்பலாமா, எந்திரிச்சு நிற்கலாமா, கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலாமா? என்ன குருநாதா இப்படி? உனக்கும் உடம்பு இருக்குது, எனக்கும் உடம்புக்கு, என் உடம்பு இத்தனை பாடாக படுத்துது, நீ பாட்டு இப்படியே உட்காந்துட்டு நானும் கேள்வி கேட்ட நாள்லேருந்து இப்படியே உட்காந்துருக்கிறியே, என்னையா இது அப்படின்னு கேட்குறார். ஆக உடம்பினால் தாக்கம் முடியாதிருக்கிற அருளை பெற்றிருக்கிற தனி முதல்வா, ஒப்பற்ற முதல்வனே. குருநாதனை பார்த்து முதல்வாங்கிறார். நாமெல்லாம் தான் முதல்வான்னு யாரையோ ஒருத்தர் சொல்லிகிட்டு இருப்போமா இல்லையா? இல்லைங்களா? அவர் சொல்லார் குருநாதனை பார்த்து முதல்வா. எப்படி? ஒப்பற்ற முதல்வா அப்படிங்கிறார். அந்த முதல்வனை பார்த்து கேட்குறாரு, சாமி கோச்சிக்க கூடாது, முதல் வகுப்பு தொடங்கும் போது நீங்கள் சொன்னீங்க, என்னப்பா சொன்னேன்? இல்லை, பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதின்னு சொன்னீங்க. அப்போ இறைவன் இருக்கிறான், உயிரும் இருக்கிறது, பாசமும் இருக்குதுன்னு தானே அர்த்தம்? ஆமாம், அது என்ன சந்தேகம்? சரி, அப்போ பாசம் இருக்குமானால் இப்போ நான் நேற்று ஆணவ மலத்தில் இருந்தேன், நீங்களும் இருந்தீங்க, அப்புறம் இப்போ நானும் இருக்கிறேன், மலம் இருக்குது, நீங்களும் இருக்கிறீங்க. முத்தியில் வரும்போது நான் உன்னோடு கலந்துட்டேன்னு சொன்னால் இந்த ஆணவ மலம் என்னாச்சு? அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நீ நேற்று சொல்லும்போது அனாதி பொருள் சொன்னையே, அது காணாமல் போகக்கூடாதே. இருக்குதுன்னு சொன்னால் அது இருக்குன்னா அது தடையால் இருக்கும், அது எப்படி உன்னை அடையிறது விட்டுடுமா என்ன? அப்போ இருக்குதுன்னு எப்படி குருநாதா நான் நம்பட்டும்? இப்போ நான் முத்தி அடைந்த நிலையில் மலம் இப்போது என்னிடத்தில் எப்படி இருக்கும்? இது கேள்வி. பாருங்கள், மீண்டும் அந்த பாட்டை பாருங்கள். வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளா, உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா, நீங்கா பதியினை போல் நித்தம் பசு பாசம் என்றாய். பதியும் நித்தம், பசுவும் நித்தம், பாசமும் நித்தம் என்று தானே நீங்கள் முதல் வகுப்பில் சொன்னீங்க? ஆம், பதி பசு பாசம் மூன்றும் அனாதி பொருள் என்று சொன்னோம். இப்போ நான் முத்தி பெற்ற நிலையில் பாசம் என்ன ஆயிற்று? இதான் மாணாக்கன் கேட்குறார். முத்தியில் இப்போ மூணையும் காட்டு. எந்த மூணையும் காட்டுவது? இது பதி, இது பசு, இது பாசன்னு காட்டு. என்னையா உன்னோட வம்பா போச்சு? முத்தி கிடச்சிருச்சா? கிடச்சிச்சு, போயிட்டேரு. இதை வேற மறுபடியும் இதை காட்டு அதை காட்டுன்னு கிடக்கிற அப்படின்னு நமக்கு ஒரு சலிப்பு வருங்க. சலிப்பே இல்லாத பெருமை. அதனால தான் சலிப்பறியா தன்மையன்னார் மணிவாசக பெருமை. இறைவன் யார்? சலிப்பறியா தன்மையன். இப்போ அதுக்கு பதில் சொல்லணும். குருநாதர் பார்க்குறார், ஓ மூணையும் உனக்கு காட்டணுமா? சரி காட்டுறேன் அப்படின்னு இப்போ சொல்ல போகிறார்.
கேள்வி தான் அதுக்கு பதில் அடுத்த பாட்டில் இருக்குது பாருங்கள். முதல்ல கேள்வி புரிஞ்சான்னு பார்க்கணும். முத்தியில் மூன்றையும் காட்டு, பதி, பசு, பாசம், இந்த மூணையும் எனக்கு காட்டு அப்படின்னு கேட்குறார். விடை சொல்கிறார். முத்திதனில் மூன்று முதலும் மொழிய கேள். முத்திதனில் மூன்று முதலும் மொழிய கேள். சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. இத்தை விளைவித்தல் மலம். அன்புடனே கண்டுகொள்ளப்பா. குருநாதனை பார்த்து அப்பான்னு மாணாக்கன் கூப்பிட்டார். இப்போ மாணாக்கனை குருநாதர் அப்பா அப்படிங்கிறார். இது எது போல் இருக்குது தெரியுங்களா? இந்த குழந்தைகள் வளரும்போது நாம் பையனை டே ஆடாங்க போடாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருப்போம். அவன் வளர்ந்து வந்து ஒரு கல்லூரிக்கெல்லாம் போயிட்டு வந்துண்ணா, என்னப்பா எப்படிப்பா இருக்க, சாப்பிட்டியா, படிச்சிட்டியா, என்ன வேணுமாப்பா. இப்போ இவனும் அப்பாவை அப்பா அம்மா, அப்பாவும் மகனை அப்பா அம்மா. யார் அப்பா இதில்? ஏன் அன்பின் காரணமாக தந்தை மகன் அப்பான்னு கூப்பிட்ற நடைமுறையில் பார்க்குறோமா இல்லையா? அதுபோல தான் குருநாதன் மாணாக்கனை பார்த்து கண்டுகொள்ளப்பா என்று சொல்லுகிறார். இது அன்பின் வெளிப்பாடுங்க. ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு ஒன்னொன்னையும் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா, எனவே இதுதான்ப்பா முத்தியில் மூன்றும் பார் அப்படின்னு காட்டினார். என்னப்பா காட்டியிருக்கிறார் பாட்டு பாருங்க. முத்திதனில் மூன்று முதலும் மொழிய கேள். மூன்று முதல், ஒன்று பதி, இன்னொன்று பசு, இன்னொன்று பாசம். மூணையும் காட்டணும். காட்டுறம்பான்ட்டார். சொல்லுங்க குருநாதானார். அப்போ சொல்லார், இன்பத்தை எது துய்க்கிறதோ அது உயிர். பாட்டு பாருங்க. சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. உயிருக்கு ஒரு பெயர் அணு என்று பெயர். உயிருக்கு வேறு வேறு பெயர் உண்டுங்க. அணு என்றாலும் உயிர் தான். உயிர் அப்படின்னு ஒரு சொல் உண்டு. பசு என்று ஒரு சொல் உண்டு. ஆன்மா, ஆன்மா, அணு, உயிர், பசு, இதெல்லாமே உயிரை பற்றி வேறு வேறு சொல். அந்த வகையில் இங்கே அணுன்னு சொன்னார். சுத்த போகத்தை துய்த்தல் அணு. அந்த இன்பத்தை எது கொடுக்குதோ அது இறை. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. அப்போ துய்த்தல் உயிர், கொடுத்தல் இறை. சரி, இந்த ரெண்டும் சரி. இப்போ சொல்கிறாரு, இந்த இன்பத்துக்கு எது துணையாக நிற்குதோ அதுவே மலம்னர். என்னையா அது சித்தாந்தமே மாறி போகிற மாதிரி தெரியுது. ஏன் இந்த மலம்தான் நேற்று வரைக்கும் என்னை சிவனை காட்டாமல் மறைச்சிருந்துச்சு. இப்போ என்னங்கிறாரு, இத்தை விளைவித்தல் மலம். சார் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ மொத்தமும் போச்சு சார் அப்படிங்கிற கண்டிஷனில் நிற்கிது. இப்போ முதல்ல நமக்கு புரியுதான்னு பார்க்கணும். இன்பம் கொடுப்பது இறை, அதை துய்ப்பது உயிர். சரி, கொடுக்குறார் அவர், வாங்கிறது நாம், ஓகே சரி. இப்போ இந்த மலம் இந்த இன்பத்துக்கு துணையாக நிற்கிறதுன்னு சொல்கிறாருங்க. அது நேற்று வரைக்கும் அதுதான் தடை. நேற்று வரைக்கும் தடையாக இருந்தது, இப்போ எப்படிங்க துணையாச்சு? அதுதான் தெரிய மாட்டேங்க. இது நமக்கு முதல்ல புரியணுமுங்க. அதை புரிய வைப்பதற்கு சில முயற்சிகள். உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பார்ப்போம். நம்ம கிராமத்தில் ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருந்தோம். அதை ஊருக்கு இங்கே சென்னை நோக்கி வந்ததுனால நம்ம போய் பார்க்க முடியல. அங்கேயே ஒரு ஆளை போட்டு பார்த்துக்கிட்டான்னு கொடுத்தோம். அவன் வருஷம் ஆச்சுன்னா இவ்வளோ விளைஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு கொடுப்பானுங்க. ஒரு கணக்கு கொடுத்தான். நாமளும் போயெல்லாம் பார்க்கல, அவன் கொடுத்தானா சரின்னு வாங்கிட்டு இருந்தோம். சரி, இந்த முறை என்னாச்சு, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகிட்டான். இந்த தடவை அறுவடைக்கு நாமளே போக வேண்டியதாக போச்சு. என்ன பண்ணோம், சரி நாமளே ஆஃபீஸில் லீவை போட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நேராக போய் எங்கே போயிட்டோம், தோட்டத்தில் போய் உட்காந்தாச்சு. உட்காந்தனே என்னாச்சு, அறுவடை வந்துச்சு, அறுத்தாங்க,
தாம்பு அடித்தாங்க, நெல் மூட்டை போட்டாங்க, கணக்கு போட்டாங்க. எண்ணி பார்த்தா இத்தனை வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. எது உதாரணத்துக்கு வருஷம் 100 மூட்டை நெல் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த முறை 150 மூட்டை வந்திருக்குது. என்னையா இது அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இதுன்னார். அங்கே இருக்க ஒரு சொன்னார், உங்கள் வேலைக்காரன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறனால விளைவுங்க அப்படின்னார். ஏன் 50 மூட்டையை அவன் சாப்பிட்டுக்குவான், அவன் கணக்கில் காட்டாமல் எடுத்துக்குவான். உங்களுக்கு 100 சொல்லிக்கிட்டு இருந்தான், நீங்கள் 100 தான் நினச்சி நம்பிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அவன் இல்லாததுனால மொத்த விளைச்சலும் உங்களுக்கு 150 தெரிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? இப்போ 50 எங்கோ இருந்து வரல, அங்கே தான் ஏன் இருந்துச்சு. ஏதாவது புரிஞ்சுதா? இந்த வேலைக்காரன் மலம் என்பது வேலைக்காரனை போல, இன்பத்துக்குரியது சிவம். அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாமல் இந்த மலம் தான் தடையா நின்றுச்சு இல்லையா? இப்போ அந்த தடை என்னாச்சு? முத்தியில் அடங்கி போச்சு. அடங்குறதுனால இப்போ என்ன ஆகி போச்சு? இன்பம் பெறுவதுக்கு தடை எதுவும் இல்லாமல் ஆகி போச்சு. இப்போ தடையாக இருந்த பொருள் என்ன ஆகி போச்சு? துணையாக போயிடுச்சு. கொஞ்சம் புரிஞ்சிருந்துன்னா மகிழ்ச்சி. புரிஞ்சிருச்சா? சரி. ஒரு சிலருக்கு புரியாமல் இருந்தால் வேறொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நாம் இன்றைக்கி இதெல்லாம் வகுப்பு இன்னும் 10 நிமிஷம் முடிச்சிருவோம். வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். போகிற வழியில் அங்கே ஒருத்தன் நம்ம பகுதியிலேயே மிகப்பெரிய கொடுமைக்குரிய ஒருத்தர் இருக்கிறான். யாராவது அந்த போனாங்கன்னா பையை பிடிங்குவான், பைக்குள்ளே என்னென்னு பார்ப்பான், அப்புறம் முடிஞ்சால் கொடுப்பான், இல்லைன்னா பையை வாங்கிட்டு ஓங்கி 2 வச்சு போ அப்படின்றான். இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. நாம்பளும் போகிறோம். நமக்கு முன்னாடி ஒரு 4 பேர் போனாங்க. பையை திறந்து காட்டினாங்க. பார்த்தான், உள்ளே இருக்க பூரா எடுத்துக்கிட்டான். எடுத்துகிட்டு என்ன பண்ணான்? இவ்வளோ தான் வாங்கிட்டு வருவியா போ அப்படின்னு அடித்தான். அடி வாங்கிட்டு அவங்கவுங்க ஏன் அவனை எதுக்க முடியல, அடியை வாங்கிட்டு கம்முன்னே போயிட்டாங்க. நாம் 4ஆவது ஆள் அவங்க போனோம். பையை காட்டுனான். இந்த கையை விரித்து காட்டினோம். என்னது? உண்மை விளக்கம். அப்படின்னா இல்லை, இங்கே சைவ அவனை நமக்கு இந்த பயமாக இருக்குதே. இந்த சைவம், இந்த சித்தாந்தம் ஒரு வகுப்பு, அந்த வகுப்பு போய் என்ன பண்ண? வகுப்பு சொன்னாங்க, ஏதோ பதினாங்க, பசுனாங்க, பாசனாங்க, என்னமோ படிச்சுட்டு வந்திருக்கிற, ஒன்றும் வாங்கிட்டு வரல அப்படின்னு புத்தகத்தை பையில் போட்டு போன்னு சொன்னான்னு வச்சுங்களேன். எப்படி இருக்கும்? அந்த நேரம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி அந்த போன்னு அப்பாடா. ஏன் மற்றவன்ட்டெலாம் பொருளையும் வாங்கிட்டான், அடியும் அடித்தான். இப்போ நமக்கு என்ன? அடிக்காமல் விட்டுட்டான் பாருங்க, அதுதான் லாபம். இப்போ லாபம் எங்கன்னு கேட்டால் தன்றுக்கிறது கொடுத்து அனுப்புறது இல்லை, அடிக்காமல் விட்டான் இல்லைங்களா, அதுதான் மிச்சம். இப்போ ஆணவ மலம் அந்த ரவுடி மாதிரி எல்லாத்தையும் போகிற வரவனை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நாம் அந்த பக்கம் போனோம், நம்மளை அடிக்காமல் விட்டுருச்சு, அதுதான் ஏன் லாபம். இதை விட நீங்கள் எப்படி நீங்கள் எளிமையாக விளங்கி கொள்ளணும்னா, மலம் எப்போதும் தடையான பொருள். அந்த தடை பொருள் சிவத்தை காணுகிற வரைக்கும் தான் தடை. சிவத்தை கண்டுவிட்டால் அது என்ன ஆகிடும்? அடங்கிவிடும். அடங்கிருச்சுன்னா சிவன்தான் தெரியும். இது ஒரு உதாரணம். இதை ஒருவாறு வச்சுக்குங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். 3வது உதாரணம் ஒன்று. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம். சிவபெருமான் திருமேனி அலங்காரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஒரு திரை போட்டிருக்கிறாங்க. நாம் இந்த பக்கம் வெளியில் நிற்கிறோம். சாமியை பார்க்கணும் நின்றுட்டுருக்குறோம். இந்த திரை போட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு? உள்ளுக்குள்ளே அலங்காரம் நடந்து, இப்போ அலங்காரம் முடிய போகுது. சரி, நமக்கு மணி வேறு ஆகிப்போச்சு. மணி ஆகிப்போச்சு. கடியாரத்தை பார்த்தோம். அப்புறம் கடியாரத்தை மட்டும் பார்த்தா போதுமே, நான் இப்படி திரும்பி பார்த்தோம். நிறைய பேர் இருக்காங்க. அப்பாடா. ஏன் நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாதான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைன்னா நான் ஒரு ஆள் தான் வந்து நிற்பனாட்டு இருக்குது, ஒருத்தரையும் காணமே. அப்போ நமக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்கண்ணா பரவாயில்லையே, அவனுக்கு முன்னாடி நாம் நிற்கிறோம், அது ஒரு மகிழ்ச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த திரை என்ன பண்ணுச்சு? இறைவன் என்பவனை காட்டலை, என்ன பண்ணுச்சு? கடியாரத்தை காட்டுச்சு. இப்படி பார்த்தா அந்த மக்கள்லாம் தெரிஞ்சாங்க. சரி, இப்போ சும்மா ஒரு கற்பனைக்காக வச்சுங்க. நமக்கு முன் இருந்த அந்த திரை இருக்கு இல்லைங்களா, இந்த திரை இப்போ விளக்கப்படுகிறது. இந்த திரை இப்படி விலகிய பிறகு உங்கள் முன்னாடி இருந்த திரை இப்போ பின்னாடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாமி பார்க்கறதுக்கு இந்த திரை தடையாக இருந்துச்சு. நாம் இங்கே நின்றுட்டு இருந்தோம். இப்போ திரை விலகிய பிறகு
நமக்கு பின்னாடி வந்துச்சுன்னா என்ன தெரியும்? சாமியை பார்ப்போம், பின்னாடி பார்த்தா உலகம் தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? எது தடையாக இருந்து மறைத்ததோ அந்த தடை விலகிவிட்டால் உலகம் தெரியாது, சிவமே தெரியும் என்று பொருள். இதான் இந்த பாட்டில் சொன்னார். இறைவனை தரிசிக்கிற வரைக்கும் தான் உயிருக்கு இடர்பாடுகள். இறைவனை கண்டுவிட்டால் நாம் காணுவதெல்லாம் இறையாகவே இருக்கும். அதனால தான் சித்தியாரில் சொன்னாங்க, பரம் கண்டவர் பரமே கண்டிருப்பர், பதார்த்தங்கள் பாரார். சிவத்தை கண்டவர்கள் காண்பதெல்லாம் சிவமாகவே காண்பார்கள். எதை காண மாட்டாங்க? அவன் என்ற இவன் என்ற வேறுபாட்டை பார்க்க மாட்டாங்க. இதை வேறு வகையாக சொன்னோம்னா, பச்சை கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா எல்லாம் பச்சை கலராகவே தெரியும், மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் மஞ்சள் கலராகவே தெரியும். சிவம் என்கிற கருணை கண்ணாக அமையும், ஆனால் காண்பதெல்லாம் சிவமாகவே இருக்கும். அதுதான் முத்தி நிலை. எப்போ முத்தி என்கிற நிலை நம்ம பெற்றுவிட்டோம் என்று கருதலாம்? காணுகிற பொருளெல்லாம் எப்போது உங்களுக்கு சிவமாக தெரிகிறதோ அப்பொழுது நீங்கள் முத்தி நிலையில் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருள். இத்தனையும் சொல்லி முடிச்சிட்டார் 50வது பாட்டில். சொல்லி முடித்தோடனே பாடா ஒரு வழியாக நூல் முடிஞ்சுதுரா சாமி அப்படின்னு ஆச்சு. இல்லை, இன்னும் ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு? இதை கேட்ட உடனே மாணாக்கனுக்கு இன்னும் அடுத்து கேட்குறாரு, சாமி இந்த முத்தி நிலையை நானும் பெறணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க குருநாதர். முத்தி நிலையை நான் பெறணும், அதுக்கு ஏதாவது எனக்கு வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் மாணாக்கர். ஆசிரியர் விடை சொல்ல போகிறார். எப்படி சொல்ல போகிறார் பாருங்கள், அடுத்த பாட்டு. இப்போ மாணாக்கன் ஆசிரியரை பார்த்து அப்பா அப்படி கூப்பிட்றாரு. நல்ல உறவுயா, நீ அவர் அப்பாங்கிற, அவர் உன்னை அப்பாங்கிறாரு. நம்ம பாடுதான்ப்பா, படாத பாடா அவருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி அப்பா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்கள், அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய். அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே. செப்பக்கேள் ஒப்பில் குரு லிங்க வேடம் எனக் கூறில் இவை கொண்டார் கரு ஒன்றில் நில்லார்கள் கான். இப்போ மாணாக்கன் ஆசிரியரை பார்த்து கேட்குறார், அப்பா இந்த முத்தி என்கிற ஒன்றை நான் பெறுவதற்கு வழி சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டார். முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அப்படின்னு யார் கேட்குறா? மாணாக்கன். எப்படி கேட்டார்? அருளால் கேட்டார். இந்த அருளாலே என்ற சொல்ல ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்தலாம். அருளாலே இம்முத்திக்கு காரணம் செப்பாய். குருநாதர் சொன்னார் அருளாலே செப்பக்கேள். அவரும் அருளால் தான் கேள்வி கேட்டார். அவரும் விடை எங்கிருந்து சொன்னார்? அருளால் தான் விடை சொன்னார். எனவே கேட்ட மாணாக்கனும் அருள் சார்புடையவன், விடை சொன்ன ஆசிரியரும் அருள் சார்புடைய. எனவே அருளாலே செப்பக்கேள், நான் இறைவன் திருவருளால் சொல்லுகிறேன் கேள். அப்போ மாணாக்கன் எப்படி கேட்டார்? குருநாதா திருவருளால் ஒரு கேள்வி கேட்குறேன் குருநாதா. அப்போ கேள்வியும் திருவருளால் தான் கேட்கப்பட்டது. பதில் சொல்லுகிற ஆசிரியர் திருவருளாலே சொல்லுகிறேன் கேள். எங்க இந்த முத்தி நீ பெற வேண்டும் என்றால் நீ 3 இடத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். எந்த 3 இடத்துல? குரு லிங்க சங்கமம். குரு குருநாதன், லிங்கம் சதாசிவமூர்த்தி என்கிற சிவலிங்க திருமேனி, சங்கமம் என்பது அடியார்கள். இந்த 3 இடத்துல நீ அன்பு செலுத்தினால் இன்னொரு தாயின் கருப்பைக்கு செல்ல மாட்டாய் அப்படின்னார். வரிய பாருங்க, குருலிங்க வேடம் என கூறில் இவை கொண்டார் கரு ஒன்றில் நில்லார்கள் கான். நீ இன்னொரு தாயின் கருப்பைக்கு போவது தடை செய்யப்படும். அப்போ 3 இடத்துல அன்பு செலுத்தணும்.
குருநாதன் இடத்துல, சிவலிங்க திருமேனி இடத்துல, அடியவர் இடத்துல. இந்த 3 இடத்துல அன்பு செலுத்தினா வீடு பேர் நிச்சயம். இப்போ நமக்கு தோணும், நான் 3 இடத்துலையும் அன்பு செலுத்திட்டு தானுங்க இருக்கிறேன். அப்படி நம்ம நெஞ்சு நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லும், டேய் நீ 3 பேர்த்திட்டுமே 3 இடத்துலையுமே அன்பாக தான் இருக்கிறேன்னு. அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு தான் இருக்கும், உண்மை இல்லை. ஏன் அந்த அன்பு எப்படி இருக்கணும்? அடுத்த பாட்டை சொல்கிறார் பாருங்க. அப்போ தான் நம்ம ஃபெயில் ஆகிட்டது தெரியும். நாம் நினச்சிருக்கோம் பாஸ், நான் பாஸ் ஆகிட்டேயா அப்படி உங்களுக்கு தோணி இருக்கும். அடுத்த பாட்டை படித்தேன்னு அடக்கடவுளே 35 எடுக்கலையே நான் அப்படி அப்புறம் தான் தோணும். பாருங்கள், கற்றாமனம் போல கற்றாமனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழு மலத்தை மோசிக்கும் பத்தியினில் நின்றிடுவர் பார். என்ன சொல்றார் பாருங்க, கற்றா மனம் போல. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. திருவாசகத்தில் திருப்புலம்பல் இருக்குது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத் தமந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன். அவர் அந்த இடத்துல என்ன வரம் கேட்குறார் தெரியுமா? பெருமான்கிட்ட கேட்குறாரு, இந்த தாய் பசு கன்றை காணும்போது பாலை சொரிவது போல உன்னை பார்த்தால் எனக்கு அன்பு பெற வேண்டும் அப்படின்னு கேட்குறார். இது மாணிக்கவாசர் கேட்குற விண்ணப்பம் தான். கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவன். இப்போ நாம் மாணிக்கவாசர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் பெருமானே, நீங்கள் சிவபுராணம் சொல்லும்போது சொன்னீங்க தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் சொன்னீங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்கணும்? அம்மா குழந்தையை காணும்போது காட்டுகிற அன்பு போல எனக்கு உன் மீது அன்பு வரணும்ல கேட்டிருக்கணும். நீங்கள் அங்கே அம்மானு சொல்லி போட்டு இங்கே ஒன்று பசுமாட்டை கொண்டாந்து காட்டுறீங்க. இந்த கேள்வி புரியுதா? முதல்ல கேள்வி தெரிஞ்சால் தான் பதில் என்னென்னு ஆராய்ச்சி பண்ண முடியும். அங்கேயும் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாரு? தாயிற் சிறந்த தயாவான தத்துவன்னார். பிடித்த பத்தில் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துன்னு வேற சொல்லி போட்டு இங்கே வந்து சொல்லும்போது என்னங்கிறாரு? கற்றா மனம் போல கசிந்துருக வேண்டும். என்னமோ ஒன்று இடிக்குதுங்க. தாய்மை என்கிற அன்புக்கும் பசு கன்று குட்டி ரெண்டும் அங்கே தாய் செய், இங்கே அம்மா குழந்தை அப்படின்னு வச்சுக்கிட்டா 6 அறிவு பெற்றிருக்கிற தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற பந்தம், 5 அறிவு கொண்டு இருக்கிற பசுவுக்கும் கன்றுக்கும் இருக்கிற பந்தம், இதில் எது சிறந்தது? மாணிக்கவாசர் கருதுகிறார் 6 அறிவை விட 5 அறிவில் இருக்கிற பந்தம் சிறந்ததுன்னு கருதினார். ஏன்? காரணம் இருக்கணுமா இல்லையா? ஒரு ஏதாவது, ஏன்னா அவங்கெல்லாம் மிகப்பெரிய அருளாளர்கள். ஒன்றை சொன்னாங்கன்னா ஏனா தானான்னு ஏதோ போகிற போக்கில் ஒன்று சொல்லி வைப்பன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. ஒரு உண்மை அதில் மறைந்து கிடக்கணும். என்னவாக இருக்கலாம்? இது ஒரு ஆராய்ச்சி தான். இது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட விட்டுற அந்த சிந்தனையை இப்போ சிந்திங்க. அம்மா இருக்கிறாங்க, ஒரு குழந்தை கையில் வச்சுருக்கிறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. ஒரு 2 ஆண்டுகள் குழந்தையை பராமரிச்சுக்கிட்டு கூடவே வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அந்த அம்மா அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் என்ன சொல்லி திரும்ப, டே நீயாவது என் மேலே அன்பாக இருப்பியாடா? ஏன் உங்கள் அப்பா இல்லைடா என்கிட்ட? இது நீங்கள் புரியுதான்னு பாருங்கள். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டு சூழல் ஒரு மாதிரி இருக்கும். அந்த தாய் இந்த குழந்தைகிட்ட உணவு ஊட்டும்போது நீயாவது என்னை பார்த்துக்குவியா? நீயாவது அன்பாக இருப்பியா? இல்லை நீயும் உங்கள் அப்பா நாட்டையே இருப்பியா? இப்படிலாம் சொல்லி சொல்லி ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லது தம்பி நீ நல்லா படித்து வரணுண்டா, நீ தாண்டா அந்த குடும்பத்தை காப்பாற்றணுண்டா,
டேய் செல்லம், உன்னை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன், எனக்கு உன்னை தவிர்த்து ஒருத்தருமே. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அம்மா ஊட்டும்போது சொல்லி சொல்லி ஊட்டுவா. என்னென்னு, டேய் நீ தாண்டா எனக்கு இருக்கிற, உன்னை தவிர்த்து ஒருத்தரும் இல்லைடா அப்படின்னு. இவன் வளர்ந்த உடனே விட்டுட்டு போயிடுவான்னு அம்மாவுக்கு தெரியாமையே போச்சு இல்லைங்களா? கண்டிப்பாக விட்டு போயிடுவான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு நப்பாசை ஒன்று இருக்குது, இவன் காப்பாற்றிடுவான், நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட. அப்போ ஒரு தாய் குழந்தையை பராமரிக்கும் பொழுது பால் ஊட்டுவதாக இருந்தாலும் சரி, சோறு ஊட்டுவதாக இருந்தாலும், எங்கேயோன்னு ஒரு மூலையில் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு ஒட்டி கொண்டு கிடக்கும். ஆனால் தாய் பசு கன்றுக்கு பால் ஊட்டும் போது 100க்கு 100 எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பால் ஊட்டுவது பசு. அப்போ பெருமாண்டவர் என்ன கேட்குறாரு தெரியுமா? நான் உன் மீது அன்பு செலுத்தணும், இந்த தாய் எதிர்பார்ப்போடு செலுத்துகிற அன்பு எனக்கு வேண்டாம். இந்த தாய் பசு எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்துதல்லவா, அதுபோல் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் நான் அன்பு செலுத்த வேண்டும் இறைவா, அந்த வரத்தை எனக்கு நீ கொடு. சும்மா மாணிக்கவாசர் கேட்கலைங்க. அந்த தாய் பசு பயனை எதிர்பாராமல் கன்றுக்கு ஊட்டுவது போல, அதை நினைக்கும் போது கறந்து நிற்பது போல, உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சத்திலிருந்து நெஞ்சம் பிசைய வேண்டும், கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கு வர வேண்டும். அந்த கண்ணீர் பெருக்க லாபத்தை நோக்கியதாக இருக்கக்கூடாது பெருமானே. உன்னுடைய அன்பை எதிர்நோக்கி உன்னுடைய திருவடிக்கு செலுத்துகிற அன்பாக இருக்க வேண்டும். எனவே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன். அதை பிடிச்சிக்கிட்டாருங்க இப்போ ஆசிரியர். திருவாசகத்தில் சொல்லியிருக்கிறாரா மாணிக்க வாசகர்? ஆம், தாய் பசுவானது கன்றை காணும்போது கசிவது போல என்ன பண்ணணும்? குருநாதனை பார்த்தால் கசிய வேண்டும், சிவலிங்க திருமேனியை பார்த்தா கசிவு வர வேண்டும், அடியார்களை பார்த்தா கசிவு வரணும். வருதா நமக்கு? வாய்ப்பில்லை கண்ணா, வாய்ப்பு. ஏன் சிவலிங்கத்தை பார்த்தா என்ன தோணுது? உனக்கு என்ன சாமி, நீ சிவனேன்னு இருக்கிற, நான் வர்றபாடு எனக்கு தானே தெரியும். சாமிகிட்ட டெய்லி இப்படி தான் சண்டை போட்டுட்ருக்குறோம். உனக்கு என்னையா நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யல் உற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை, நான் இப்படி படாத பாடு பட்டுட்ருக்கிறேன், நீ பாட்டுக்கு பொற்கோயிலில் உட்காந்துக்கிட்டு ஆனந்தமாக உட்காந்துட்டு இருக்கிற, என்ன இப்படி படாத பாடு படுத்திட்டு இருக்க. இப்படி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறோமா இல்லையா? சரி, குருநாதனை பார்க்கும்போது அழுதா பார்க்குறோம் இல்லையே. சிவனடியாரை பார்த்தா அழுகை வருதா? என்ன வருதுங்க. இந்த பாவி படாப்படுத்துறான்னு அழுகை வரும். இவனையெல்லாம் எப்படிங்க சிவனடியார் நினைக்கிறது? அவன் பண்ணது என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு நினச்சி வேணா அழ முடியுதே ஒழிய, தாய் பசு கன்றை காணுவது போல நம்மால் அழ முடியவில்லை. நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க. இந்த பாட்டில் சொன்ன வண்ணம் என்றாவது ஒரு நாள் சிவலிங்கத்தை காணும்போது உங்களிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கண்ணீர் வருமானால், குருநாதனை காணும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் கண்ணீர் வருமானால், சிவன் அடியவரை காணும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் கண்ணீர் வருமானால், உங்களுடைய உயிர் முத்தி பெற்றுக்கு தகுதியுடைய உயிர் என்பது பெறப்படும். அவ்வளோ சீக்கிரம் வந்துடாதுங்க. ரொம்ப கவனம் அதில். நீங்கள் இதை அப்படியே நாயன்மார் வரலாற்றில் பொருத்தி பாருங்கள். குருநாதனிடத்தில் அன்பு எப்படி காட்டணும்? அப்பூதியடிகள் வரலாற்றில் காண்க. எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா உங்களுக்கு? புராணம் சொல்லுது, திருநாவுக்கரசு என்ற ஒருவரை பார்த்ததே இல்லை. அவர் பெருமை மட்டும்தான் காதில் கேட்டார். இவர் இருக்கிற இடம் திங்களூர், அவர் இருப்பதோ திரு அதிகை வீரட்டானத்தில். இப்படி சூளை நோய் கொடுத்து தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு பதிகம் பாடி அருள் பெற்றார் என்பதும், பிறகு நீற்றறையில் வைக்கப்பட்டது, நஞ்சு கொடுக்கப்பட்டது, யானை கொண்டு இடறச் செய்து கல்லிலே கட்டி கடல் வீசியது, இதெல்லாம் பிழைத்தார் 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 என்று அறிந்த பொழுது என்னே இவர் என்று வீட்டுக்கு திருநாவுக்கரசு, 2 குழந்தைகள், மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு. பசு மாட்டுக்கு திருநாவுக்கரசு பசு, எருமை மாட்டுக்கு திருநாவுக்கரசர் எருமை. வீட்டில் குளம் தொட்டினார், குளத்துக்கு திருநாவுக்கரசர் குளம். சாலை அமைத்தார், திருநாவுக்கரசு சாலை. சோலை அமைத்தார், திருநாவுக்கரசு சோலை.
தண்ணீர் பந்தல் அமைத்தார் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். அன்னசத்திரம் வைத்தார் திருநாவுக்கரசர் அன்னசத்திரம். பார்க்காமலே. எப்படிப்பட்ட ஒரு காதல் நினச்சி பாருங்க. ஒரு குருநாதன் மீது அவர் கொண்ட அன்பு கண்ணிலேயே பார்க்கல. அப்படி செலுத்தி கொண்டிருந்த அன்பில் ஒரு நாள் அந்த திருநாவுக்கரசர் பழனத்திலிருந்து வழிபாடு முடித்து திங்களூர் நோக்கி வரார். தண்ணீர் தாகமாக இருந்தது. தண்ணீர் பந்தல்கிட்ட போனார். பார்த்தா திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தர் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. இவருக்கு ஒரே அதிர்ச்சியாக போச்சு. என்னது, திருநாவுக்கரசு என்று இந்த பெயரில் இங்கு ஒரு புண்ணியத்தை ஒருத்தர் செய்து கொண்டு இருக்கிறார், யாராக இருக்கும் அவர் என்று அந்த பணியாளனை பார்த்து இப்பெயர் இட்டு இப்பந்தர் அமைத்து இப்பணி செய்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். இந்த தண்ணீர் இப்பெயரிட்டு இப்பந்தர் அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டார். அந்த பணியாளன் சொன்னால் அப்பூதி அடிகளார்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் செய்தார். அவர் அந்தனர் மரபுக்குரியவர். இப்போ தான் இங்கேருந்து வீட்டுக்கு போனார். நீங்கள் இது மட்டும் பண்ணல, சோலை சாலை கா போன்ற அறப்பணிகளை திருநாவுக்கரசு பேரில் பண்ணி கொண்டு இருக்கிறாரியான்னு சொன்னாருங்க அந்த பணியாளர். இவருக்கு இன்னும் இருப்பு கொள்ளலை. எப்படியாவது போய் அவரை பார்க்கணும். நேராக வீட்டுக்கு வந்துட்டார். வாசலில் நிற்கிறார். திருச்சிற்றம்பலம். உள்ளேருந்து ஒரு பணியாளன் வந்தான். ஐயா, யாருங்க ஐயா? இல்லை, அப்பூதி அடிகளாருடைய இல்லம்தானே இது? ஆம் சாமி, அவரைத்தான் பார்க்கணும். இருங்க. உள்ளே போனார். ஐயா, தங்களை காண ஒரு சிவனடியார் வந்திருக்கு. என்ன, நம்மை காண சிவனடியார் ஒருத்தர் வந்திருக்கிறாரா? நேராக வேகமாக வந்துட்டார். வெளியே வந்து நின்றுட்டு பார்க்குறாரு. எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டார். எங்கள் வீடு தேடி வந்தவரை பார்த்து எதுக்கு வந்திருக்கீங்க கேட்கலாமா முதல்ல? அவர் கேட்குறார். ஏன், உங்களுக்கு படிக்கும்போது கொஞ்சம் கோபம் கூட வரலாம், ஆனால் சிந்திச்சிங்கன்னா அவர் கேட்ட நோக்கம் புரியும். ஏன், சாப்பிடுவதற்கு அன்னசத்திரம் இருக்கிறது, ஓய்வு எடுத்துக்கலாம். நீர் குளிப்பதற்கு குளம் வெட்டி இருக்கிறார். அருமையான சோலை இருக்கிறது. தண்ணீர் பந்தல் இருக்குது. வாசக சாலை. ஒரு வழிப்பயணம் மேற்கொள்வதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்து வைத்திருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னா ஏன் வந்தாருன்னு கேட்க எப்படி கேட்குறது? இந்த ஒரு உயிர் ஒரு பயணம் மேற்கொள்வதற்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் செய்து வைத்திருக்கிறார். இதை தாண்டி ஒருத்தர் வீடு தேடி வந்திருக்கிறாருன்னா எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்காம என்ன கேட்க முடியும்? நல்லா கேட்டார். அவர் பார்த்தாரு. நீர் அமைத்த தண்ணீர் பந்தலில் பேர் எழுதாது வேறொரு பேர் எழுதிய காரணம் என்கொல் அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான். அவர் கேட்ட மாத்திரத்தில் வணங்கி பணியோடு நின்று, சொல்லுங்க சாமி, எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டவர் இந்த வார்த்தையை சொன்னோன்னே அப்படி நிமிர்ந்து நின்னார் பாருங்க. என்ன கேட்டீர்? வேறொரு பேர் அமைத்ததன் காரணம் என் அப்படின்னு நீ கேட்குற, அப்படி தானே? திருநீறு பூசியதலால் உன்னை நான் சும்மா விடுறேன், புரியுதா? மங்களமாம் வேடத்தால் இருந்ததால் நீர் பிழைத்தீர். அப்படியே பெரிய புராணத்துக்கு போய் படித்து பார்த்துங்க. மங்களமாம் வேடத்தில் இருந்ததால் நீர் பிழைத்தீர். நீர்தாம் ஆர் எங்குறைவீர். திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவர் பேர் உமக்கு வேறொரு பேரோ. யோ, அவர் யாருன்னு தெரியுமாயா உனக்கு? யாரு? திருநாவுக்கரசர்கிட்ட கேட்கிறார். என்னன்னு? அவர் யார் தெரியுமா உனக்கு? கல்லில் கட்டி கடலில் வீசும்போது கரை வந்து சேர்ந்தவரியா? அவரை பார்த்து வேறொரு பேர் நீ எப்படியா நீ கேட்கலாம்? நீ அவரை தெரியாம நீ எப்படி சிவனடியாரா இருக்கிற? சொல்லும் போதுல நீ யாரியா நீ அப்படின்னு மிரட்டுனா எப்படி இருக்குங்க? அட கடவுளே! இந்த பக்கம் நாவுக்கரசர் அழுதுகிட்டு நிற்கிறார். இந்த அன்பன் கொண்டிருக்கிற பக்தி எப்படிப்பட்ட பக்தியை கொண்டிருக்கிறானே, இதுக்கெல்லாம் தகுதி உடையவன் நான் அல்லவே. அழுது நிற்கிறாரு. அவர் சொன்னார், இல்லைப்பா, இந்த அறிவு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால சமணம் என்ற நெறியில் போய் பிறகு சூளை என்ற நோய் கொடுத்து தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட சிறிய அவர் சொன்னதை அப்பூதி அடிகளுக்குள்ள அறிவுக்குள்ளே போய் இது திருநாவுக்கரசுன்னு புரியவருக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்க.
எடுத்தனே நான் தான் திருநாவுக்கரசுன்னு சொல்லலை. இவர் அவருடைய பெருமையை ஒன்றொன்னா அடுக்கி 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 அவர் யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா, யார் தெரியுமான்னு பெருமையை சொல்லிக்கிட்டே கேட்டுட்ருக்கிறாரு. இவர் அந்த பெருமையில் ஏதாவது ஒன்றை சொல்லி அந்த பெருமைக்குரியவன் நான் தான் யான்னு சொல்லலை. அறிவில்லாத சிறியேன் யான், சூளை கொடுத்து தடுத்தாட்கொள்ளப்பட்ட சிறியேன் அப்படின்னாரு பாருங்க. ஒரு நிமிடம் அவருக்குள்ள புரிவதற்குள்ள திருநாவுக்கரசா அப்படின்னு இவர் புரிஞ்சு தெய்வமே அப்படின்னு உழுலான்னு போனால் திருநாவுக்கரசு உளுந்து கிடக்கிறார் அங்கே கீழே. யாவரும் முன் பணியா பணியும் அரசு. அவர் யாருன்னா சொல்லுக்கு மட்டும் அரசர் அல்ல, திருவேடத்துக்கு மட்டும் அரசர் அல்லங்க, பணிவதிலும் அரசர் அவர். இப்போ குருகிட்ட எப்படிங்க பக்தி காட்டணும், இவர் மாதிரி காட்டணும். நம்மகிட்ட இருக்கா என்ன? எல்லாமே திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. நாம் ஏதாவது ஒன்று குருநாதர் பேரில் செய்வோங்கிறீங்க, வாய்ப்பில்லை. அப்போ நம்மகிட்ட அந்த பக்தி இல்லைன்னு ஆகிப்போச்சு. சரி, சிவலிங்கத்தை பார்த்தா நெக்கு உருகி நிற்கணுமில்ல, கண்ணப்பர் வரலாற்றில் காண்க. அவர் அழுதார் சிவலிங்கத்தை பார்த்து, சாமி தனியாக இருக்கிறீங்களேன்னு அழுதார். இழைச்சி போயிட்டீங்களே பெருமான்னு அழுதார். இங்கே சிவலிங்கம் இழைச்சி போயிடுச்சுன்னு உலகத்தில் ஒருத்தனும் அழுதில்லை கண்ணப்பரை தவிர. பெருமானை போய் முதல்ல வந்து பார்க்குறாரு. சாமி நான் இருக்கிற ஊர் எப்படி தெரியுமா இருக்குது, எங்கள் உடுப்பூர் இதே மாதிரி தான், மலை மேலே இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்குது. நாங்களாம் யானை தந்தத்தில் வேலி அமைச்சு கூட்டம் கூட்டமாக பாதுகாப்பாக இருக்கிறோம். நீ இந்த இடத்துல ஒருத்தரும் உனக்கு இல்லையே, தனியாக இருந்தீர் கெட்டேன். அப்படி தேம்பி தேம்பி குலுங்கி குலுங்கி அழுகிறார். அப்புறம் என்ன பண்ணார், இழைச்சி போயிட்டீங்க, ஏன் நல்ல இறைச்சி இடுவார் உமக்கு ஒருவரும் இல்லை, நல்ல இறைச்சி கொடுப்பார் ஒருவரும் இல்லை, அழுது நிற்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் அழுது அழுது என்ன பண்ணார், எல்லாம் முடித்த பிறகு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார். பிரியவே மனம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் அப்படியே தளர்ந்தது, மறுபடியும் பிடிச்சார், மறுபடியும் தளர்ந்தார், பிடிச்சார். நான் இருக்கேன், இனிமேல் உனக்கு நான் இறைச்சி கொண்டு வந்து கொடுப்பேன். இதோ ஒரு பன்றியை கொன்று போட்டு வச்சுட்டு வந்துருக்குறோம், போய் நல்ல பகுதியாக பார்த்து சுட்டு எடுத்துட்டு நான் கொண்டு வரேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னாரு சாமிகிட்ட. போயிட்டாரான்னு பார்த்தா 4 அடி பின்னாடி போனார், மறுபடியும் வந்து நின்றுக்கிட்டார். ஏப்பா போகலையா? இல்லை சாமி, நான் போனால் நீ தனியாக இருப்பியேன்னு, ஆனால் நான் போகலை. சரி, ஒரு நிமிடம் போச்சு. ஐயையோ பசியாக இருப்பார். இப்போ பசியாக இருப்பது பரவாயில்லையா, தனியாக இருப்பது பரவாயில்லையா? இப்போ கண்ணப்பருக்கு முன்னாடி 2 கேள்வி நிற்கிது. ரெண்டையும் பார்த்தாரு. கொஞ்ச நேரம் தனியாக இருங்க சாமி, ஏன் தனிமையை விட பசி கொடுமையானது, எனவே நான் விரைவாக வந்து விடுகிறேன், விரைவாக வந்து விடுகிறேன் அப்படின்னு ஒடியாந்தார். எடுத்து போனார், வச்சார், படைச்சார். இப்போ சிவலிங்கத்தை காணும்போது அந்த பெருமானை கண்டு அன்பு செலுத்துகின்ற கற்றாவின் மனம் போல கசிந்து நிற்பதில் கண்ணப்பரை போல யாரை பார்க்க முடியும்? நம்மகிட்ட அந்த அன்பு இல்லை. அப்பூதி அடிகள் போல குருநாதன்ட்ட காட்டுகிற அன்பு நம்மகிட்ட இல்லை. சரி, கண்ணப்பர் அன்பாது இருக்குதா? அதுவும் இல்லை. சரி, சிவனடியார்களுக்கு ஏதாவது செய்கிற அன்பு இருக்கா நம்மகிட்ட? சுத்தமாக இல்லை. இந்த 2லயாவது கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது தேர்ச்சி வந்துடும் சொன்னால் கூட அந்த இடத்துக்கு வந்தோம்னா அடக்கடை போங்கன்னா எனக்கு இந்த சிவனடியாரை பார்த்தா கடுப்பாக போயிடுதுங்க. எல்லாம் பொய்யடியாராகவே இருக்கிறாங்க, ஒரு ஆள் மெய்யடியாரே காணோம். நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன் நீ பொய்யா இருந்தால் பார்க்கறலாம் பொய்யாத்தாயா தெரியும், நீ மெய்யா இருந்தால் பார்க்கறதெல்லாம் மெய்யா தெரியும் போது நீ பொய்யடியார், இவர் பொய்யடியார், அவர் யார் தான் மெய்யடியார்? பின்ன அதாங்க ஒருத்தருமே இல்லைங்க. இதுதான் நம்ம கேட்ட சர்டிஃபிகேட். இப்போ யாராவது நம்மகிட்ட வந்து எங்கள் சிவனடியார்கள் யாராவது தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் பொய்யுங்க, ஒருத்தரும் இல்லைங்கன்றோம். ஆனால் உண்மை அதல்ல. என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லணும், நாம் அப்படி சொல்ல மாட்டோம். சரி, இப்போ அடியார் இடத்துல காட்டுகிற அன்பில் எத்துணை நாயன்மார்கள், இளையான்குடி மாறனார், அமர்நீதி நாயனார், இன்றைக்கி இந்த குரு பூஜை சிறு தொண்ட நாயனார்,
செஞ்சு பாருங்கள். அந்த வரலாறு ரொம்ப ரொம்ப நுட்பமான இடம். சும்மா ஒரு 5 நிமிஷம் அவரை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். இவர் அந்த நாட்டினுடைய படை தளபதி. மிகப்பெரிய ஒரு போர் வடநாட்டில் நடக்குது. அந்த போருக்கு இவர் தலைமை பொறுப்பு ஏற்று போகிறார். பெரிய வெற்றியை பெற்று விட்டார். திரும்பி வரார். அரசனுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. அமைச்சரே, நம் சேனாபதி எவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் பார்த்தையா அப்படின்னார். அப்போ அமைச்சர் சொன்னார், மன்னா, அவர் ஒரு சிறந்த சிவனடியார், எனவே அவருக்கு எதிரி இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லைன்னார். கேட்ட மன்னன் அதிர்ச்சி ஆயிட்டார். என்ன, சிவனடியாரா இவர்? நான் இவ்வளவு நாட்களாக சிவனடியாரையா போர்க்களத்துக்கு அனுப்பி கொண்டிருந்தேன். இனி என்னால் இயலாது. பரஞ்சோதியாரே, இன்று முதல் உன்னை நான் இந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கின்றேன். தேவையான நிலங்களை பெற்றுக்கொள், செல்வத்தை பெற்றுக்கொள், நீர் தொண்டு செய்ய அனுப்பிச்சிட்டார். அவர், இல்லை மன்னா, என் பரம்பரையே இந்த நாட்டுக்கு பணி செய்திருக்கிறது. நான் போர்க்களத்து மறவன், போர் செய்வது எனது தொழில், நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு பரஞ்சோதியார் வணங்கி கேட்குறார். முடியாது, சிவனடியாரை நான் என் கீழ் வேலைக்கு வைத்திருக்க இயலாது. உன்னை நான் போர் தொழிலுக்கு அனுப்ப மாட்டேன். நீ இதுவரைக்கும் சென்றது போதும், இனி சென்று தொண்டு செய்ய அனுப்பிச்சிட்டார். நேராக செங்காட்டங்குடிக்கு வந்துட்டார். வந்தவர் என்ன பண்ணார், அந்த ஊரில் இருந்துக்கிட்டு சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்த பிறகுதான் தான் சாப்பிடுவது என்ற கொள்கையாக வாழ்ந்தார். அவருக்கு ஒரு அருமையான மனைவி அமைந்தாங்க. வெண்காட்டு நங்கை என்ற அம்மா பேர். அந்த இல்லற வாழ்க்கையில் ஒரு சிறந்த பணியாளராக ஒரு பெண் கிடைச்சாங்க. சந்தன தாதியார் என்னும் தாதியார். இந்த 4 பேர் நினைவு வைத்துக் கொள்ளலாம். சிறு தொண்டர், மகனுக்கு பெயர் சிறு தொண்டர். அந்த மன்னிக்கணும், சீராளன்னு பேர். அப்போ இவருடைய பெயர் பரஞ்சோதி என்பது இயற்பெயர். அவங்க துணைவியார் பேர் வெண்காட்டு நங்கை. பணியாளராக இருக்கிற அந்த பெண்ணின் பெயர் சந்தன தாதியார். குழந்தைக்கு பெயர் சீராளன்னு பேர். சரி, இந்த வாழ்க்கையில் இவர் சிவனடியாருக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் சாப்பிடுவார். இதை கைலாயத்தில் இருக்கிற பெருமான் என்ன பண்ணார், நம்ம அன்பன் பார்த்தியா எப்படி அன்பு செலுத்தி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்ச பெருமான் என்ன பண்ணுறாரு, இந்த அன்பருடைய அன்பை உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சான். மறந்துடக்கூடாதுங்க, சிறு தொண்ட நாயனாரை சோதிப்பதற்காக கையிலிருந்து பெருமான் வரவில்லை. சிறு தொண்டருடைய அன்பை உலகத்துக்கு அறிவிப்பதற்கு வந்தான். மறந்துடக்கூடாது. இந்த பெரிய புராணத்தை ஒழுங்காக படிக்காத ஆட்கள் பூரா சிவபெருமான் சோதிக்க வந்தார்மா. மிகப்பெரிய பிழை, மறந்துடாதீங்க. இறைவன் சோதிக்க வரவில்லை, தன் தொண்டனினுடைய அன்பை உலகத்துக்கு பறை சாற்றுவதற்கு வந்தார். எப்படி வந்தார், வடநாட்டு துறவியாக வந்தார். இவர் அப்போ தான் காலையிலேருந்து ஒரு அடியனை காணமேனு தேடி போயிட்டார். வீட்டுக்கு போகிறார் பெருமான். வர வழி பூரா எப்படி தெரியுமா வந்தார், எங்க சிறு தொண்டர் வீடு எங்கே, சிறு தொண்டர் வீடு எங்கேன்னு கேட்டுக்கிட்டே வந்தார். இதெல்லாம் நீங்கள் ஆழமாக படிச்சிங்கன்னா அழுகதாங்க வரும். ஏயா, கைலாயத்திலிருந்து புறப்பட்டு இங்கே வந்துட்டாராமா, எங்கள் செங்காட்டங்குடி ஊடு தெரியலையா இந்த சாமிக்கு. நம்புற மாதிரியா இருக்குது? ஏங்க நினச்சி பாருங்க, கைலாயத்திலிருந்து வடநாட்டு துறவி செங்காட்டங்குடிக்கு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டாராமா, இங்கே சிறு தொண்டர் வீடு தெரியாதாமா அந்த சாமிக்கு. பிறகு ஏயா கேட்டார், அவருக்கு ஒரு ஆசைங்க, சிறு தொண்டர் சிறு தொண்டர் சிறு தொண்டர். அப்பா, சிறு தொண்டர் வீடு எங்கே, சிறு தொண்டர் எதிர்பட்டவெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பேரை சொல்லணும்னு அந்த சாமிக்கு அவ்வளோ கொல்ல ஆசைங்க. ஏங்க இந்த சாமியாக சோதிக்க வந்துச்சு, கேட்டுக்கிட்டே வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நின்னா பணிப்பெண் வந்து வணங்கினாங்க. சாமி, உள் எழுந்த வேணும், அமுது செய்யினார். சிறு தொண்டர் இல்லைம்மா? ஆம் சாமி அம்னார். நான் எங்கே, அவர் வெளியே போயிருக்கார், நான் வரமாட்டேன்றார். ஒரே நிமிடம் சாமி இந்த பெண் ஓடி போய் வெண்காட்டு நங்கையிட்ட போய் சொன்னாங்க. அவங்க திரும்பி வேகமாக வந்து விழுந்து பணிந்து, சுவாமி, என் கணவர் அடியவரை தேடித்தான் போயிருக்கிறார், உங்களை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், உள் எழுந்து அருள வேண்டும் அன்னார். அவர் சொன்னார், நான் வடநாட்டு துறவி, இந்த ஆண் துணை இல்லாத வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், நான் போய் ஆத்தி மரத்துக்குள்ளே உட்காந்துருப்பேன், உங்கள் கணவர் வந்து அங்கே வர சொல்லிட்டு போயிட்டார். அவர் போய் உட்காந்துட்டார். சிறு தொண்டர் அப்படி ஊர் ஊரா தேடி போட்டு ஒரு அடியாரையும் காணலன்னு வாட்டத்தோடு முகத்தில் சோர்வோடு வீட்டுக்கு வரார்.
ஏன் சுவாமி இப்படி சோர்ந்திருக்கீங்க? இன்று ஒரு அடியவரையும் காணவில்லை அப்படின்னு ஏக்கத்தோடு சொல்கிறார். அப்போ சொன்னாங்க, சுவாமி உங்களை தேடி ஒரு அடியார் வந்தார். என்ன அடியார் வந்தாரா? எங்கே எங்கே அப்படின்னா பாருங்க. இல்லை, நான் சொன்னேன், அவர் இப்படி சொல்லிட்டாரு, உங்களுக்காகத்தான் ஆத்தி மரத்தின் கீழே காத்திருக்கிறார். அடுத்த வினாடி ஓடுனார், நடந்தலாம் போல ஓடிட்டார். போய் ஒரு சேனாபதி இல்லைங்களா, ஒரு 6.5 அடிக்கு மேலே இருப்பார், 1000 உயரம். நேராக நீட்டி விழுந்துட்டு அப்படியே குறுகி ஒரு 3 அடிக்கு வணங்கி நிற்கிறார். பார்த்துட்டு சாமி பார்க்குறார். என்ன, நீ தான் அந்த பெரிய சிறு தொண்டரோ? சாமி கேட்குற, நீ தான் அந்த பெரிய சிறு தொண்டரோ அப்படின்னாரு. அவர் சொன்னார், சாமி அடியவரை கண்டால் வணங்கி நிற்பதனால் தொண்டர்கள் அவ்வாறு அழைப்பார்கள் சுவாமி. ஆமாம், நான் தான் சிறு தொண்டன்னு சொல்லல, சிவனடியார்கள் அப்படி அழைப்பார்கள் சுவாமி. திருவடிக்கு விண்ணப்பம் என்னது? அடியனுடைய இல்லத்தில் தாங்கள் இந்த அமுது செய்ய வேண்டும். எனக்கு சோறு போட உன்னால் முடியாது, நீ போ, உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன், பார்த்துட்ட, நீ போன்ட்டார். பெருமானே இப்படி சொல்லாதீங்க, எப்படியாவது அமுது செய்யணும்னார். நான் திரும்ப சொல்கிறேன், 6 மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ற ஆள் அது இன்னைக்கு, சரியா? அது மட்டும் இல்லை, நான் நரமாமிசம் சாப்பிட்ற ஆள், உன்னால் கொடுக்க முடியாதுன்னு. இல்லை, என்கிட்ட ஆடு இருக்குது, பசு இருக்குது, எருமை இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன்னார். நீ நினைக்கிற அந்த பசுவெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் மனிதனை சாப்பிட்ற ஆள். 5 வயசு குழந்தையாக இருக்கணும், வீட்டுக்கு ஒரு குழந்தையாக இருக்கணும், ஊனமில்லாமல் இருக்கணும், புரியுதா? அதுக்கப்புறம் தாய் தந்தை இருவரும் பிடித்து அறிந்து கொடுக்கணும், அந்த உணவு தான் சாப்பிடுவேன்னார். இவர் சரி 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 எல்லாத்துக்கும் சரின்ட்டார். சாமி அமுது செய்து விட்டு விரைந்து உங்களை அழைக்க வருகிறேன்னு ஓடி வந்துட்டார். வீட்டுக்கு வந்தார், மனைவி பார்க்குறாரு, இவர் மலர்ந்த முகத்தோடு, முன்ன வாடி வந்தார் அல்லவா, மலர்ந்த முகத்தோடு போய் நின்று வெங்காட்டு நங்கையை பார்த்து சொல்லுகிறார், அடியோர் நம் இல்லத்துக்கு அமுது செய்வதற்கு உடன்பட்டு விட்டார், எல்லாம் உங்கையில் இருக்குதுன்னார். என்ன சுவாமி சொல்கிறீங்கன்னு? இல்லை, இதுபோல் காசு கொடுத்தா குழந்தை கொடுக்குறவங்க உண்டு, ஆனால் தாயும் தந்தையும் பிடித்து அறிந்து கொடுக்க வேணும்னு அவர் கேட்டிருக்கிறாரு. எனவே நீ சரி என்றால் நம் குழந்தையை அறிந்து உணவு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அந்த இடத்துல? பாவி மனுஷா, உன்னை கட்டினதுக்கு பாரு, என்னையா பேசுகிற, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா உனக்கு, உன்னோட வாழ்ந்தது போது, இப்போவே எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு போயிருப்போம். அந்த இடத்துல சிறு தொண்டர் மனைவியை நாம அந்த இடத்துல நின்னோம்னா என்ன பண்ணியிருப்போம்? இந்த பாவியை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இப்போவே கிளம்புறேன்னு அப்படியே குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு போயிருப்போம் நாமளாக இருந்தேன். அவங்க ஒன்றுமே சொல்லலை, பார்த்தாங்க, வாடி போனவர் மலர்ந்து நிற்கிறார். அப்போ இந்த அடியாருக்கு உணவு கொடுக்கறதுல இவருக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு நம்ம என்ன பண்ண, சரி நீங்கள் அழைத்து வாருங்கன்ட்டாங்க அம்மா. ஓடினார், பள்ளிக்கூட குழந்தைய கூப்பிட்டு வந்தாச்சு, குளிப்பாட்டியாச்சு. இப்போ அறியணும், அறியிற நேரம் இவருக்கு ஒரு ஆசை, கொள்ள ஆசைங்க அந்த குழந்தைய. அது வேறு சிரிக்குது அவரை பார்த்து. அள்ளி முத்தம் கொடுக்கணும் போல தோணுச்சான். முத்தம் கொடுத்துட்டா எச்சில் பட்டு விடும் என்று கருதி முத்தம் கூட கொடுக்கல. அம்மா பிடிச்சாச்சு, அம்மா அறிகிறாங்க. 2 பேர் கண்ணிலையும் அழுகை வரக்கூடாது, உவகை இருக்கணும். எப்படிங்க சாத்தியமாகும்? சாத்தியமாயிருச்சு. அங்கே விரிவு பெரிய புராணத்தில் காண்க, இல்லையா? ஏன் எப்படி உவகை வந்துச்சுன்னு ஒரு இடம் வேணுமா இல்லையா? அது சஸ்பென்ஸில் வச்சுருவோம். சரி, அறிஞ்சாச்சு, பணம் எல்லாம் முடிச்சாச்சு, சமைச்சு வச்சாச்சு. போனார், விழுந்து வணங்கி கூட்டிகிட்டு வந்துட்டார். வந்தன்னையும் உணவு பரிமாறுறாங்க. எல்லாம் சமைத்திருக்கிறீரா? ஆம் சுவாமி, எல்லாம் சமைத்து வைத்திருக்கிறோம், தலைக்கறி மட்டும் ஆகாது என்று ஒதுக்கி வச்சுட்டோனர், அதுவும் நாம் உண்பது. ஸோ கடவுளே என்னையாது எதையும் சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு அப்படின்னு இவர் ஒரு நிமிஷம் அப்படி கலங்கி போகிறார். ஒருவேளை கோச்சிட்டு போயிட்டார்னா, பையனும் போயிட்டான், அவரும் போயிட்டார், எல்லாமே எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அப்போ தான் அந்த பணிப்பெண் இருக்கா பாருங்கள், சந்தன தாதியார் இங்கே பணிப்பெண் வந்து சொன்னான், சுவாமி ஒருவேளை அவர் தலைக்கறியும் கேட்கக்கூடும் என்று கருதி அதுவும் சமைத்து வைத்திருக்கிறோன்னு இருப்பாங்க. உசிரே வந்துருச்சு. சிவசிவா சிவசிவா கொண்டாமா அப்படின்னு வாங்கினார். வாங்கி எல்லாம் இலையில பரிமாறியாச்சு. இப்போ விட்டாரா சாமி? என்ன
இப்போ சொன்னார், தனித்து சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை, வெளியே போய் யாராவது அடியாரை கூட்டிகிட்டு வானார். நாமளாக இருந்தால், யோ வெளியில் தேடி ஆள் இல்லைன்னா ஏன் உன்னை கூட்டிட்டு சோறு போகிறேன், சாப்பிடியே கம்முன்னு அப்படின்னு கடுப்பாயிருப்பேன். நாமளாக இருந்தால் ஒன்றுமே சொல்லலை. ஏன் அடியார் சொல்லிட்டார், போய் தேடி வாயை கூட்டிகிட்டு வான்ட்டார். போனார், சுற்றி பார்த்தார், ஒருத்தரையும் காணா. திருப்பி வந்தார், மீண்டும் வணங்கினார். சாமி தேடி பார்த்தேன், அடியவர் ஒருவரையும் காணலை. இந்த சிவனடியார்கள் திருநீர் பூசுறதை பார்த்து பார்த்து நான் பூசுகிற ஆள். நான் சிவனடியார்லாம் இல்லை, இந்த சிவனடியார் பூசுவதை பார்த்து பார்த்து பூசுகிறேன். அதனால் என்ன நீங்கள் சிவனடியார்னு கருதுனீங்கன்னா நான் பக்கத்தில் உட்காட்டுமான்னார். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள், நெஞ்சு வெடிச்சு போயிடும். மறந்துடாதீங்க, நான் சும்மா போகிற போகல சொல்லிட்டு போகிறேன். அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா தான் தெரியும். தன் பிள்ளையை சமைத்து வைத்திருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டுமா சாமி? அது உன்னை போல திருநீர் பூசி யார் இருக்கிறா, உட்காருண்டார். இலையை போட்டாச்சு, சரி பாதி தூக்கி அங்கே வைங்கன்னாச்சு, எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்ல போவாருன்னு தெரியல. சிறுத்தொண்ட நாயனார் பார்த்தாரு, இவர் ஏதாவது சொல்கிறக்குள்ள நாம் கையில் சாப்பாட்டில் கையை வச்சிடான்னு போய் சாப்பாட்டில் கையை வச்சாரு பாருங்க, டப்புன்னு பிடிச்சார். நெல் இப்படி பார்த்தார். 6 மாதத்துக்கு ஒரு முறை உணவு எடுத்துக்கார். நானே இன்னும் சாப்பிடல, நீ என்ன அதுக்குள்ளே அவசரப்படுறார். அடக்கடவுளே அப்படின்னு ஆகி போயிருமா இல்லையா? சோத்தில் கையை வச்சா யாராவது தடுப்பாங்களா ஐயா? ஆனால் வந்த பைரவ கோலத்தில் வந்த சாமி கையை பிடிச்சி நிறுத்திட்டார். 6 மாதத்துக்கு ஒரு சாப்பிட்ற நானே இன்னும் சாப்பிடல, உனக்கு என்ன அவசரம்? அவனு கையை பிடிச்சிட்டாரு. நீங்கள் படிக்கும்போது கடுப்பாக இருக்கும், என்னையா இந்த பைரவ கோலத்தை வந்த சாமிக்கு கல் நெஞ்சம் போல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அங்கே தான் கருணை இருக்கிறது. ஏன் இது நாள் வரை சிவனடியாருக்கு சோறு போடாமல் சாப்பிட்டு பழக்கம் இல்லாத நீ இன்னைக்கு உணவில் முன் கை வைத்து விட்டால் எந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து கொண்டிருந்தாயோ அதை கைவிட்டவனாக ஆகிவிடுவாய் நீ. அப்போ அதை யார் காப்பாத்துனா? சாமி தாங்க கை பிடிச்சி காப்பாற்றினார். அவர் சோதிக்க வல்ல, கைதர வல்ல கடவுள் போற்றி. கையை பிடிச்சி காப்பாற்றினார். டேய் அன்பனே, நீ செய்த தொண்டு இன்றோ முடிந்து விடக்கூடாது, இதோ நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக என்று கையை பிடிச்சி சாப்பிட்றால நிறுத்திட்டாரு. இப்போ அவர் பார்க்குறாரு, சாமி நான் அடுத்து என்ன பண்ணணுன்னார். உனக்கு ஒரு பையன் இருப்பான்ல, கூப்பிடுன்னார். ஸோ என்னது அந்த பையனை தாயா அறிஞ்சு வச்சிருக்கிற, இது வரைக்கும் அழுக வரலன்னா கூட இப்போ அழுக பொங்கிட்டு வந்துடும். ஆனால் ஒன்றுமே பேசலைங்க. எழுந்தார், மனைவியை கூப்பிட்டாரு. 2 பேரும் போய் சீராளா வருக, அடியவர் உடன் இருந்து அமுது உண்ண அழைக்கிறார், மகனே வருக என்று 2 பேரும் கூப்பிட்டாங்க. பள்ளிக்கூடத்துலேருந்து ஒடியார் ஒரு குழந்தை போல் அந்த சீராளன் ஓடி வருகிறான். அதிர்ச்சி அவங்களுக்கு. திரும்பி பார்த்தா வான்வெளியில் உமையம்மையோடு முருகப்பெருமானோடு காட்சி கொடுத்தார் இறைவன். நாயன்மார்களில் முருகப்பெருமானோடு காட்சி கொடுத்த ஒரே ஒரு அடியவர் சிறுத்தொண்ட நாயனார். இந்த புராணம் என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆளாக பணி செஞ்சீங்கன்னா சாமி ஒரு ஆளாக காட்சி கொடுப்பார், 2 பேராக பணி செஞ்சீங்கன்னா 2 பேராக காட்சி கொடுப்பார், குடும்பமாக பணி செஞ்சீங்கன்னா குடும்பமாக காட்சி கொடுப்பார் அவர். இதுதான் இந்த புராணத்தில் உட்கடையாக கிடக்கக்கூடிய ஒன்று. எனவே குருநாதனிடத்தில், சிவலிங்கத்திடத்தில், அடியார் இடத்துல நாயன்மார் புராணம் படித்து பார்த்தா நம்முடைய பக்தியை பக்தி என்றே சொல்ல இயலாது. நம்முடைய அன்பு என்பது இன்னும் தகுதி பெறக்கூடிய இடத்துக்கு வரலன்னு நமக்கே தெரிந்து கொள்ள முடியும். அந்த 3 இடத்திலும் அன்பை செலுத்தினால் முத்தி தலைவர் முழு மனத்தை மோசித்து பத்திதனில் நின்றிடலாம் என்று குருநாதன் அருள் செய்தார். சொல்லி முடித்த உடனே இதுவரைக்கும் சொன்ன செய்திக்கு நிறைவான பாடல் 51வது பாடல். 53வது பாட்டு பாருங்க. வாழ்ந்தேன் அருட்கடலே, வாழ்ந்தேன் அருட்கடலே, வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதவன மெய்கண்ட நாதனே, உண்மை தவப்பயனே உற்று. அதாவது குருநாதனை பார்த்து சொல்லுகிறார், குருநாதா
பிறவி கடலில் கிடந்து கரையேற முடியாது தடுமாறி கிடப்பவரையெல்லாம் அந்த துன்பத்திலிருந்து நீக்கி அருள் செய்கின்ற குருநாதா அப்படின்னு கூறுகிறார். அந்த குருநாதனை சொல்லுகிற பொழுது தன்பால் தேடி வந்தவரை பிறவி கடலுக்குள்ள அலையாமல் கரையேற்றுகிறவர், வற்றா பவக்கடலில் வீழ்ந்து அலையாமல். பிறவி என்பது கடல், திருக்குறள். அந்த பிறவி கடலில் விழுந்து கரை தெரியாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த உயிர்களை கரை சேற்றுகின்ற தெப்பமாக வந்தவர் என் குருநாதன் மெய்கண்ட தேவநாதன். குருநாதா, உன் அருளாலே வாழ்ந்தேன். குருநாதா, என் ஐயமெல்லாம் தீர்ந்து விட்டது. இனி பத்தி செலுத்துவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அப்போ நான் பத்தி செலுத்த முற்படுகிறேன் என்று மெய்கண்ட தேவநாதரை வணங்கி நான் செய்த தவத்தின் பயனை இன்று பெற்றுக்கொண்டேன் தங்கள் அருளால் என்று நூலை நிறைவு செய்து தருகிறார் மணவாசகம் கடந்தார். எனவே இந்த நூல் எளிய நூலாக இருந்தாலும் சைவ சித்தாந்தத்தின் மிக ஆழமான கருத்துக்களை தெளிவாக உணர்த்துகின்ற நூலாக இருக்கிறது. அந்த வகையில் மணவாசகம் கடந்தாரையும் அவர் வழி மெய்கண்ட தேவநாயனாரையும் வணங்கி இன்றைய பாடத்தை இந்தளவு நிறைவு செய்து அடுத்த வகுப்பில் திருவருட்பயன் என்கிற நூலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்பதை சொல்லி அதற்குரிய நூலை அடுத்த வகுப்புக்கு வரும்போது பெற்றுக்கொண்டு வர வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டி இன்றைய வகுப்பை இந்தளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் பொங்கிட மன்றுளான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். காவாய் கனகத்திரடே போற்றி கைலை மலையானே போற்றி போர். திருச்சிற்றம்பலம்.